டூர் போக நீங்க ரெடியா? ஃபேமிலி டூர், சோலோ டூர், அட்வென்ச்சர் டூர், குரூப் டூர், ஆபீஸ் டூர், ஸ்கூல் டூர், ஹனிமூன் எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க. பெஸ்ட் பேக்கேஜஸ், எக்ஸலன்ட் சர்வீஸ் அண்ட் ஃபுல் ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கேரண்டி. சோ எதுக்கு வெயிட்டிங்? ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க. பேசு தமிழா பேசுத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை அண்ணா கூட தான் பேச போறோம். வணக்கம். வணக்கம் கிரண். அந்த கரூர் சம்பவம், அந்த சம்பவத்தினுடைய துயரத்திலிருந்து இன்னும் யாரும் மீளவில்லை. இருந்தாலும் ஒரு பிளேம் கேம் இனிமே போயிட்டு இருக்கு. தாவேகா தரப்புலேருந்து திமுக காரணம், திமுக தரப்புலேருந்து தாவேகா காரணம் என்று ஒரு பிளேம் கேம் இனிமே ஓய்ந்த பாடில்லை. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இதை பற்றி எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. எனக்கு இட் டுக் டைம் ஃபார் மீ டு ஈவன் ஸ்பீக் அபவுட் இட். ஓகே, ஸோ எனக்கு நேச்சுரலாகவே கடந்த சில மாதங்களாகவே பார்த்தேன் அப்படின்னா நான் நிறைய பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ்குள்ளார நான் இன்வால்வ் ஆகிறது இல்லை. நிறைய பேர் கூட அதை நீங்கள் அண்ணாமலை தலைவராக மாறினதுலேருந்து நீங்கள் பேசுகிறது இல்லை அப்படின்னாங்க. மேபி அது ஒரு டிரான்சிஷன் டைமாக இருந்திருக்கலாம். அது நெவர் மீன் தட் திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்து மாற்றப்பட்டதுனால நம்ம பேசுகிறத நிறுத்திட்டோன்னு இல்லை. எனக்கு ஒரு டிரான்சிஷன் டைம் மாதிரி தேவைப்பட்டுச்சு. ஓகே, ஸோ ஐ ஃபெல்ட் நிறைய பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ் அண்ட் டிபேட்ஸ் நடக்குது. நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்காங்க. நாம் உட்பட நிறைய பேர் நிறைய தலைப்புகள் எடுத்து பேசுகிறோம். நிறைய கெஸ்ட் பேசுகிறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துது, என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தலை? சொல்லை பெரிதோ சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்துன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, நாம் ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை வெல்வதற்கு இன்னொரு சொல் இல்லை என்று தெரிந்துதான் அந்த சொல்லை சொல்ல வேண்டும்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த ஒட்டுமொத்த டிஸ்கஷன் அண்ட் டிபேட் போகக்கூடிய ஒரு விதம், அது எனக்குள்ளார பல கேள்விகள் இருப்பது. பல கேள்விகள்னால் இட்ஸ் அ டைம் ஃபார் மீ டு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ட் அப்படி கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே ஒட்டுமொத்த ஒரு டீமாகவே நான் எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணதுன்னு ஆஃப்கோர்ஸ் உனக்கே தெரியும். டோன்ட் டேக் எனி ஸ்டாண்ட்ஸ். பிகாஸ் விஜயனுடைய இந்த பிரச்சார கூட்டம் என்பது தொடங்கிய சில நாட்களுக்குள்ளாகவே பார்த்தேன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊடகங்களும் விஜயை கம்ப்ளீட்டாக லைவ் பண்ண ஆரம்பித்தாங்க. வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பாலிடிக்ஸ் பிஹைண்ட் இட். ஒரு விஜயனுடைய திரைப்படத்தை ஒரு தொலைக்காட்சி ஒளிபரப்ப வேண்டும் என்றால் அந்த தொலைக்காட்சி உரிமத்தை பெறுவதற்கு அந்த தொலைக்காட்சி நிறுவனம், அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 to 100 கோடி ரூபாய் கொடுத்தா தான் டெலிவிஷன் ரைட்ஸை வாங்க முடியும். அதாவது விஜய் நடித்த ஒரு படத்தில், விஜய் எவ்வளோ நேரம் வருவார்? 2.5 மணி நேரம் படத்தில் ஒரு 1.25 மணி நேரம் வருவாரா? ஓகே, அதிகமான காட்சிகள் நாயகனை மையப்படுத்தி இருக்கும். ஆனால் இப்போ டெலிவிஷன் எல்லாருக்குமே என்ன கிடைச்சிருக்குன்னா, ஒரு ஃப்ரீ கண்டென்ட் கிடைச்சிருக்கு. ஃப்ரீ கண்டென்ட்னா, ஒரு நாள் காலையில் விஜயனுடைய லைவ் அவங்க அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 10 hours ஆஃப் லைவ் அவங்க அடிக்கிறாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதை பற்றி யார் பேசியிருக்காங்கன்னு தெரியல. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வணிகத்தை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இது ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிற வீடியோ கிடையாது. இது இவங்க சரி இவங்க தவறுன்னு ஜட்ஜ்மெண்ட் சொல்ல போகிற வீடியோ கிடையாது. ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் மோர் அபவுட் ஃபேக்ட்ஸ் அண்ட் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த குமுறலை பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ விஜய்க்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்? ஏன்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய கதாநாயக பிம்பம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயோட படம் போடுறதுக்கு நீங்கள் ரைட்ஸ் கொடுக்கணும், ராயல்ட்டி கொடுக்கணும். அது எதுவுமே இல்லாமல் விஜய் ஒரு ஃப்ரீ ரோட் ஷோ பண்ணுறாரு. அவருடைய ஃபர்ஸ்ட் மாநாடு போதே இந்த பாயிண்ட் நீங்கள் சொல்லி எக்ஸாக்ட்லி. ஏன்னா அன்னைக்கு எல்லா தொலைக்காட்சி நிறுவனங்களும் அவருடைய மாநாட்டை நேரலை செய்தார்கள், தொடர்ச்சியாக செய்தார்கள். அன்று இங்கே சொல்லுவாங்க ஜிஇசின்னு சொல்லுவாங்க, ஜென்ரல் என்டர்டைன்மெண்ட் கேட்டகரின்னு சொல்லுவாங்க டெலிவிஷன்ஸை. ஸோ ஜிஇசி நியூஸ் டெலிவிஷன்ஸ் எல்லாம் பிரிப்பாங்க இல்லையா? ஸோ அன்றைக்கி அந்த ஜிஇசி டெலிவிஷன்ஸினுடைய டிஆர்பியை விட நியூஸ் சேனல்ஸினுடைய டிஆர்பி அதிகம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சாதனையை விஜயனுடைய முதல் விக்கிரவாண்டி மாநாடு நிகழ்த்தியது. அன்று ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மிகைப்படுத்தி சொல்லலைன்னா கிட்டத்தட்ட ஒரு 70-75% அதில் தான் டியூன் ஆயிருந்தாங்க. ஸோ அது மதுரையில் சற்று குறைந்தது. இதற்கிடைப்பட்ட காலகட்டங்களில் என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு தொய்வு இருந்தது. சோஷியல் மீடியாவில் விஜயினுடைய தாவேகாவினுடைய பிரசன்ஸ் என்பது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதை மீண்டும் தூக்கி நிறுத்தக்கூடிய வேலையை அவருடைய இந்த ரோட் ஷோ, அவருடைய ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக அவர் செல்லக்கூடிய இந்த பயணம் என்பது அதற்கு உதவி பண்ணுச்சு. எல்லாருமே கட்சி தொடங்குறாங்க. கட்சி தொடங்குற எல்லோருக்குமே தங்களுடைய கட்சியை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவும் செய்வாங்க. பட் இதை விஜய் திட்டமிட்டதில் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கலாமா? ஆமாம், இருந்திருக்கலாம். ஏன்னா க்ரௌடை நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க. க்ரௌடு உங்களை சுற்றி வர்றது உங்களுக்கு பிடிச்சிருந்தது. அவ்வளோ பெரிய கூட்டம் திரண்டிருக்கு என்பதை நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக டிக்ளேர் பண்ணணும்னு நினச்சிங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ண தயாராக இருந்த விஜய் இதனுடைய அசம்பாவிதத்துக்கான பொறுப்பை ஏற்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். அஃப்கோர்ஸ் இதில் கலெக்டிவ் ஃபெயிலியர் இருக்கா, அரசாங்கத்தினுடைய போதாமைகள் இருக்குதா, இவங்க அப்படி பண்ணியிருக்கலாம், அவங்க இப்படி பண்ணியிருக்கலாங்கிறதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், ஓகே, ஸோ இது நடந்திருந்தால், இப்படி இருந்திருந்தால் அப்படின்னு சொல்றதுல இன்னைக்கு பிரயோஜனம் இல்லை. உயிர் போயிடுச்சு. அஃப்கோர்ஸ் ஈடு செய்ய முடியாத இழப்பு. யோசிச்சு பாரு. நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு கொடிய நோய் இல்லை ஏதோ ஒரு விஷயம், எல்லாத்துலேருந்தும் நம்ம ஒருத்தங்களை மீட் எடுத்தணும்னு நினைக்கிறோம். லாஸ்ட் மினிட்ல கூட நம்ம டாக்டர்ஸ் கிட்ட கேட்கறது என்னன்னா, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒன்று பண்ணிட முடியாதா? ஸோ தட்ஸ் அ மிராக்கிள் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங், பிகாஸ் வி நோ வெரி வெல் தட்
ஒரு உயிர் வெளியில போயிடுச்சுன்னா திரும்பி கொண்டு வரும். எவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, இந்த உலகம் அறிவியலில் வளர்ந்து விட்டதுன்னு சொல்றோம். போன உயிரை திரும்ப கொண்டு வந்து அந்த உடம்புக்குள்ளார செலுத்த முடியுமா? அப்படின்னா இன்னும் அறிவியல் வளரல. அறிவியலுக்கு இன்னும் போதாமைகள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இங்கே ஒர்க் பண்ணுது. கரெக்டா? ஒவ்வொரு உடம்பிலிருந்தும் அந்த உயிர் போவதற்கான காலம் என்னங்கிறத தீர்மானிக்க முடியாது. இப்போ அதில் இறந்து போன 41 பேருங்கிறாங்க டெத் டோல் இல்லையா? ஸோ 40+ அந்த உயிர்களில் எத்தனை உயிர்கள் என்னென்ன மாதிரியான கனவுகள், என்னென்ன மாதிரியான எண்ணங்கள், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை முறை, அவங்களுக்கு என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் இருந்தது, அவங்களை சுற்றி எப்படிப்பட்ட ஒரு அழகான உலகம் இருந்தது, அந்த உலகத்தில் இன்னைக்கு அவங்க இல்லை. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வழி. ரீசெண்டாக என்னுடைய நெருங்கிய ஒரு உறவினர் ஒருத்தர், அவர் வந்து மிகப்பெரிய ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருந்தார் சென்னையில். அவர் வந்து எதேச்சியாக வீட்டில் இறந்துட்டார். அவர் தனியாக இருக்கும்போது இறந்துட்டார். ஹீஸ் ஹெல்த்தி, ஓகே, ஹி வாஸ் வெரி ஹெல்த்தி டில் இஸ் லாஸ்ட் மினிட். ஸோ அவருடைய இறப்புக்கு பிறகு அவரை வந்து நேரடியாக ஒரு ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த ஜிஹெச்சில் அவர் அட்மிட் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் வரும்பொழுதே அவர் இறந்து தான் வந்திருக்கிறாரு. பட் இருந்தாலும் ஃபவுண்ட் டெட். பட் வாட் இஸ் த ரீசன், ரூட் காஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் மறுநாள் தான் உடற்கூராய்வு செய்து தான் உடலை கொடுத்தார்கள். எதற்காக இதை சொல்கிறேன்னா, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவரால் டயபெட்டிக் பேஷண்ட் அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் 15-20 வருடங்கள் அவர் இருந்திருக்கலாம். அவர் ஒரு சுகர் பேஷண்ட்டாகவே இருந்து சுகர் மூலமாக தான் அவருக்கு ஒரு மரணம் வரும்னு நினைச்சிருக்கலாம். அந்த மரணம் ஒரு இயற்கையான ஒரு வயோதிக காரணமான ஒரு மரணமாக இருக்கும்னு நினைக்கும் பொழுது, ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒருத்தர் இறந்து போய் அவருடைய உடற்கூராய்வு செய்து கொடுப்பது, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸு, ஒரு மத நம்பிக்கை, இதெல்லாம் தாண்டி ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒரு உடலை ரிசீவ் பண்ணுறதுங்கிறது இருக்கு. மரணம்ங்கிறது ஒரு துர்பாகியம். அதை தாண்டி அடுத்தது போஸ்ட்மார்ட்டம். அது அதை விட இன்னும் ஒரு கடினமான ஒரு இடம். ஏன்னா நீ உடலுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள், ஒருவேளை இந்து மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் செய்ய முடியாது. சில மதத்தில் உடற்கூராய்வு செய்யக்கூடாது அப்படிங்கிறது கூட அவங்களுடைய மத வழக்கமாக கூட இருக்குது. இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது. ஒரே நைட்ல 39 உடல்கள் உடற்கூராய்வு செய்யப்பட்டது ஒரு விமர்சனமா வந்துச்சு. எப்படி செய்ய முடியும்? மத்திய அரசினுடைய ஒரு அறிக்கையை மேற்கோள் காட்டி ஃபேக்ட் செக் யூனிட்டே வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்கு வந்து பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய சூழல் நிலவும் பட்சத்தில் இரவு நாம வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும். ஜெனரலி நைட்ல போஸ்ட்மார்ட்டம் கேரி அவுட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூலை மீறுறதுக்கான, அல்லது அந்த ரூலை பைபாஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை மத்திய அரசினுடைய ஒரு முடிவு வந்து கொடுப்பதாக அவங்க அதை ஜஸ்டிஃபை பண்றாங்க. ஸோ அப்போ எங்கேயோ இறந்து போன உயிர்கள் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா சோஷியல் மீடியால இவர் தான் காரணம், அவர் தான் காரணம், இவர் அழுதது எப்படி இருக்கு, அவர் எப்படி கரெக்டாக வந்தாரு. ஸோ இப்போ இந்த ஒட்டுமொத்த இஷ்யூக்குள்ளார நான் எங்கே போய் நிற்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, முதலில் அந்த கூட்டம் அப்படி திரண்டது, அப்படி திரண்ட கூட்டத்திற்கு இங்கு வந்தால் தன்னுடைய உயிருக்கு பாதிப்பு வருமோ அல்லது ஏதோ ஒன்று ஆகலாமோங்கிற ஒரு பயமோ ஒரு அச்ச உணர்வோ, உயிர் தான் போகணும்னு இல்லை, அந்த கூட்ட நெரிசல்ல என்ன வேணாலும் நடக்கலாம், உடைமைகள் பறி போகலாம். சில பேருக்கு வந்து க்ரௌடான ஆம்பியன்ஸே பிடிக்காது. இப்போ எனக்கு வந்து பிடிக்காது. ஓகே, ஐ டோன்ட் லைக் க்ரௌட். ஓகே, ஒரு காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்குறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடந்த 10 ஆண்டுகளில் கணிசமாக எனக்கு அந்த கூட்டத்தை பார்த்து, கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு ஜெனரலி ஐ டோன்ட் கோ. எனக்கு பிடிக்காதுங்கிறத விட எனக்கு அது ஏதோ ஒரு அசௌகரியத்தை உருவாக்குவதான் நான் பார்க்குறேன். அந்த கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது எனக்கு இயல்பா மேபி 30 வயசுல இருந்த மாதிரி எனக்கு 40 வயசுல என்னுடைய உடலோ மனமோ இயங்கலை நான் புரிஞ்சுக்கிறேன். இது வந்து ஒரு காலப்போக்கில் வந்திருக்கக்கூடிய புரிதல். அந்த புரிதல் எல்லோருக்கும் வரணும்னு நான் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அங்கே வந்த க்ரௌட் எல்லோருமே பார்த்தோன்னா 20 வயது, 30 வயது, 25 வயது, 18 வயது, 15 வயது. ஸோ ஒரு ரசிக மனப்பான்மையில் வராங்க. ரசிகர்களாக இருக்கிறது தப்பு கிடையாது. இப்போ எனக்கு விஜய் பிடிக்குமானா பிடிக்கும், விஜயுடைய அரசியல் நிலைப்பாடுகள் பிடிக்குமானா பிடிக்கும், அவரை நான் ஆதரித்து நிறைய தொலைக்காட்சி விவாதங்களில் நான் பேசியிருக்கேன். ஆனால் தன்னுடைய ரசிகர்களை ஒரு மிகப்பெரிய ஒரு கேதரிங்க்கு கூப்பிடும் பொழுது அவங்களுடைய சேஃப்டியை என்ஷூர் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருப்பதாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஒட்டுமொத்த இஷ்யூவினுடைய அந்த முதல் புள்ளி அப்படிங்கிறது வந்து டிவிகே தான். அதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இல்லை, அதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதனுடைய முதல் புள்ளின்னு தான் நான் சொல்றேனே தவிர முதல் குற்றவாளின்னு நான் சொல்லலை. ஸோ முதல் குற்றவாளி என்பது வேறு, இதனுடைய தொடக்கம் என்பது வேறு. இந்த தொடக்கம்ங்கிறது எங்கேருந்து உருவாகுது? விஜய் அரசியல் கட்சி தொடங்கினதுனால. சரி, அரசியல் கட்சி தொடங்கினவர் மக்களை வந்து சந்திக்காம யாரை சந்திக்க முடியும்? அவர் மக்களை வந்து சந்திச்சாருனாலும் குற்றம் சொல்றாங்க, சந்திக்கலைனாலும் பனையூர்லயே இருக்காங்கன்னு சொல்றாங்கிற ஒரு வாதத்தை எடுத்துக்கிட்டு இப்போ அடுத்த கருத்துக்கு நகரலாம். இப்போ தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இதற்கு முன்பாகவும் அரசியல் கட்சி தொடங்கியிருக்காங்க, அதற்கு பின்பாகவும் தொடங்கியிருக்காங்க. இதில் எங்க விஜய் வேறுபடுறாருன்னா, எம்ஜிஆருக்கு பிறகு திரைத்துறையை சார்ந்த ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் அரசியல் கட்சி தொடங்கினவர்னா விஜயகாந்த். விஜயகாந்துக்கு பிறகு ரஜினிகாந்த் தொடங்குவார்னு எதிர்பார்க்கப்படுது. அது விஜயகாந்துக்கு முன்பாகவே எதிர்பார்க்கப்படுது. கடைசி வரை ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரல. இன்னைக்கு ரஜினிகாந்த் ஒரு பொது இடத்துக்கு வராருன்னா எவ்வளவு பெரிய கிரௌடு வருமா? வராது, 200% வரும். அந்த கிரௌட்லயும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கலாமா? இல்லையா? இருக்கு, வாய்ப்பு இருக்கு. எதுவுமே இல்லாம சென்னையில் நடந்த ஏர் ஷோல 5 பேர் இறந்து போனாங்க. அன்னைக்கு அது முழுக்க டீஹைட்ரேஷன் இஷ்யூவா பார்க்கப்படுது. ஏன்னா மொட்டை வெயில், அதுவும் கடற்கரையை ஒட்டி காலையில தொடங்கி உச்சி வெயில்ல எல்லாரும் இருந்தாங்க. முழுக்க டீஹைட்ரேஷன் சார்ந்தது. அது இட நெருக்கடினால் அல்ல. ஏன்னா
ஓரளவுக்கு சென்னையில இருந்து அந்த லைவ் போக ஆரம்பிக்கும் பொழுது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு கிரௌட் அதிகமாயிடுச்சு. இன்னொன்னு அங்க போலீஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா மெரினாக்கு வரக்கூடிய எல்லா ரோட்ஸையும் பிளாக் பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல they didn't allow the crowd to enter inside. சென்னை மாதிரியான ஒரு பெருநகரத்தில் அந்த மாதிரியான ஒரு திட்டமிடல் சாத்தியப்பட்டது. ஆனால் கரூரில் நடந்த நிகழ்வு எப்படிப்பட்டது? முதல் விஷயம், நீங்கள் சொன்ன நேரத்திற்கு நீங்கள் வரவில்லை. அது ஒரு மிகப்பெரிய தவறான தவறு. ஏன்னா சிம்பிள், காலையில ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்கறதுக்காக வந்து வெயிட் பண்றான். ஃபர்ஸ்ட் ஷோ போடல, அந்த கிரௌட் அங்கேயே நிப்பானா? செகண்ட் ஷோவும் போடல, அந்த கிரௌட் அங்கேயே நிப்பானா? அப்ப ஈவினிங் மேட்னி ஷோ தான், மேட்னி ஷோ முடிஞ்சு ஈவினிங் ஷோக்கு வாங்க டிக்கெட் வாங்கினவங்க அங்கேயே நிப்பான். திரையரங்கத்தில் 3 காட்சிகள் பார்க்க வேண்டிய கூட்டமும் ஒட்டுமொத்தமாக நின்று கதவுகள் திறக்கப்பட்டால் என்ன நடக்கும்? ரோஹிணி தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஒரு ஷோக்கு டிக்கெட் வாங்கினவனே உடச்சிட்டு போறான். 3 ஷோக்கு டிக்கெட் வாங்கினவங்க மாதிரி. ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன், தாவேகாவை சேர்ந்தவர்கள் இதை வருத்தமாக எடுத்துக்கொண்டாலும் அதற்கு எனக்கு கவலை இல்லை. முழுக்க முழுக்க ஒரு ரசிக மனப்பான்மையில் மட்டும்தான் அந்த கூட்டம் அங்கு திரண்டிருந்தது. கொஞ்சம் காமன் சென்ஸ், கொஞ்சோண்டு காமன் சென்ஸை யூஸ் பண்ணியிருந்தா தன்னுடைய மனைவியையோ குழந்தையோ அந்த கூட்டத்திற்கு ஒருவன் அழைத்து கொண்டு வரமாட்டான். என்னதான் உனக்கு தலைவனா இருக்கட்டுமே, உனக்கு வாழ்க்கையில கொடுக்காத ஒரு அனுபவத்தை, பேர் அனுபவத்தை அந்த தலைவன் கொடுத்திருக்கட்டுமே, ஆனா உன்னுடைய மனைவியும் குழந்தையும் கொண்டு வந்து அந்த கூட்டத்துக்குள்ளார நசுங்கி அவங்க மிதிப்பட்டு உதப்பட்டாலும் பரவாயில்ல உன் தலைவனை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா நீ எல்லாம் கல்யாணமே பண்ணக்கூடாது. நான் ஓப்பனா சொல்றேன், நீ எல்லாம் கல்யாணமே பண்ணக்கூடாது. சரி, அதை மீறி இப்போ பெண்களாக தானாக வரலையா? கணவன் வீட்டில் இருந்திருக்காரு. நான் ஒரு இன்சிடென்ட் பாக்குறேன், கணவர் அழுறாரு, போகாதன்னு சொன்னேன் போயிட்டாலேன்னு. இது பெண்களுக்கும் இருக்குது. ஏன்னா நான் சொல்றேன், அன்னைக்கு ஒரு 13 வயதுகளில் விஜயை பார்த்து ரசிச்சவங்க எல்லோருமே இன்னைக்கு குடும்ப தலைவிகளா ஒரு 25, 30, 35 வயதுகளில் இருக்காங்க. 40, 45 இருப்பாங்க. எனக்கு கிட்டத்தட்ட அவருக்கு அவருடைய ஜேர்னியே கிட்டத்தட்ட 30 வருஷமா அவர் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ அவரை பார்த்து வளர்ந்த ஒரு ஜென்ரேஷன் அல்லது அவரை பார்த்து ரசித்த ஒரு ஜென்ரேஷன்ங்கிறது இருக்கு. என்னைக்கோ சினிமாவில் நடிச்சிட்டு போன மோகனுக்கு இன்னைக்கும் ரசிகைகள் இருக்காங்க. ஓகே, நம்முடைய வீடுகளில் நம்மளுடைய அம்மாக்களோ சித்திகள்கிட்டயோ கேட்டோம்னா அவங்க மோகனை எப்படி ரசிச்சாங்க, உருகி உருகி காதலிச்சாங்கிற கதைகளை சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரசிகர் கூட்டம் விஜய்க்கும் இருக்குது, அதில் நான் மறுக்கல. ஆனால் அந்த பெண்கள் என்ன யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்கன்னா, இப்படிப்பட்ட கூட்டத்தை நீங்கள் தாங்கி கொண்டு வேறு எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் சென்றிருக்கிறீர்கள்? விஜயை பார்க்கறதுக்கு வரணும் அப்படிங்கிற போது குழந்தையை தூக்கிட்டு வரீங்க, பிரெக்னெண்டா இருக்கவங்க வரீங்க. அந்த கட்சி எத்தனையோ தடவை சொல்லியிருக்கு, என்ன சொல்லியிருக்கு? கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க. ஸோ அப்போ அந்த கட்சி கொடுக்க வேண்டிய அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறது. ஆனால் அதை தாண்டி அந்த கூட்டத்தை அந்த கட்சி ரசித்ததா என்றால் ரசிக்கிறது. ஏனால் எந்த கட்சியா இருந்தாலும் கூட்டம் வரத ரசிக்க தான் செய்வாங்க, கிரௌட கொண்டாடுவாங்க. அஃப்கோர்ஸ் அதை கிரௌட கொண்டாடக்கூடிய மனநிலை வரும்பொழுது நம்ம அடுத்த கட்டமா இமீடியட்டா என்ன பண்ணணும்? ஒரு உதாரணத்துக்கு விஜய் வந்து பேசியிருக்கிறார், நாகப்பட்டினத்தில் பேசும்போது சொல்கிறார், நாங்கள் என்ன கேட்கிறோம், நாங்கள் ஏன் குறுகலான இடத்தை தேர்வு செய்து கொடுக்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறோம், வேற ஏதாவது நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு. உங்களுக்கு தெரியுது குறுகலான இடத்தை தேர்வு செய்து கொடுக்குறாங்கன்னு, ஏன் நீங்க அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ண போறீங்க? ஒருவேளை உங்களுடைய குற்றச்சாட்டு உண்மையே வச்சுப்போம், அப்போ இந்த குறுகலான இடத்தில் எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், இந்த குறுகலான இடத்தில் எங்களால் பிரச்சாரம் செய்ய முடியாது என்று சொல்லி ஏன் நீங்கள் ஒரு தடவை கூட நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம் இல்லையா? ஏதாவது ஒரு இடத்துல எங்களுக்கு நாங்கள் கேட்ட இடம் கொடுக்கல, அதனால இந்த இடத்துல தான் நாங்கள் நடத்தோன்னு எங்கேயாவது நீங்க நின்னீங்களா? இல்லை. ஆனால் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இமீடியட்லி நீங்க அந்த இடத்துக்கு அவங்க பெர்மிஷன் கொடுத்த உடனே நீங்க அங்க உங்களுடைய ரோட் ஷோவை நடத்த தான் போறீங்க. அது குறுகலான இடம் என்று உங்களுக்கும் தெரியும் தானே? ஏன் அன்னைக்கு அப்படின்னா நீங்க அந்த இடத்துல நடத்தாம கூட தவிர்க்கலாம்ல. இந்த இடத்தில் நாங்கள் அனுமதி கேட்டோம், கொடுக்கவில்லை, அதனால் நாங்கள் நடத்தவில்லை என்று சொல்வதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? முன்னாடியே சொல்லிருக்கலாம். அஃப்கோர்ஸ் சொல்லணும், ஏதாவது ஒரு இடத்துலயே அது வழக்கு போட்டிருக்கணும். விஜய் மாதிரியான ஒரு கிரௌடுடைய மாஸ் என்னங்கிறத மதுரையிலையும் விக்கிரவாண்டியிலையும் பார்த்ததுக்கு பிறகு லட்சக்கணக்கில் கூடுறாங்க. 10,000 பேர் தான் வருவாங்கன்னு அவங்க சொல்லியிருந்தா கூட அது தவறு. அது காவல்துறைக்கும் தெரியும், அவங்க கட்சிக்காரங்களுக்கும் தெரியும். 10,000 பேர் இல்ல, 10,000 சொன்னா த்ரைஸ் த கிரௌட் அங்க இருக்குங்கிறது தெரியும். ஒரு ரோட்ல அப்போ 30,000 பேர் கூடக்கூடிய ஒரு தெருவை தான் அவர்கள் கொடுத்திருக்க வேண்டும், நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். அவங்க கொடுக்கல அப்படின்னா நீங்க நடத்திடுவீங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவங்க கொடுக்கல, நீங்க இப்படியே தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருப்பீங்களா? ஸோ அவங்க கொடுக்கலங்கிறது அரசாங்கத்தினுடைய தவறுன்னு ஒரு நீங்க சொல்ற வாதத்தின்படி வச்சுக்கிட்டா, அவங்க குறுகலான இடத்தை கொடுத்த பொழுது நீங்கள் எப்படி அதில் நடத்த முடியும்? இந்த இடத்துல எண்மண் எண் மக்களுடைய யாத்திரையினுடைய ஒரு மீடியா கோஆர்டினேட்டரா நான் இருந்தேங்கிறதுனால அந்த இடத்தை பத்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஊருக்கும் போகும்பொழுது யாத்திரையினுடைய இன்சார்ஜா இருந்த திரு நரேந்திரன் அவர்களும் கோ இன்சார்ஜா அமர் பிரசாத் ரெட்டியும் முதல்ல அந்த ஊருக்கு இறக்கி பார்க்க போவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் எ கம்பேரிசன். எகெயின் அண்ணாமலையும் விஜய் ஒன்னா, இவருக்கு வந்து 1000 கிரௌடு, அவருக்கு வர 10,000 கிரௌடு ஒன்னா, அந்த கம்பேரிசனுக்குலாம் போல, ப்ரொசீஜருக்காக சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு எந்தெந்த இடங்களில் எல்லாம் அண்ணாமலை அவர்கள் நடந்து வந்தால் கூட்டம் நல்லா இருக்கும், எங்கெங்கெல்லாம் விசிபிலிட்டி கிடைக்குங்கிறத ஃபர்ஸ்ட் போயிட்டு ஸ்டடி பண்ணுவாங்க. இந்த விசிபிலிட்டியை வச்சுட்டு ஒரு ரோட் மேப் போடுவாங்க. ஓகே, எந்தெந்த ரூட் இப்படி போனா எப்படி இருக்கும், இந்த ரூட்ல இப்படி போனா எப்படி இருக்கும், இந்த ரூட்ல ஏதாவது மசூதிகள் வருதா, தேவாலயங்கள் வருதா, மாற்று மதத்தினர் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளா, இங்க போறதுனால ஏதாவது ரிலீஜியஸ் டென்ஷன் ஏதாவது ஷூட் அப் ஆகுமா, தேவையற்ற ஒரு பதட்டம் உருவாவதற்கான சாத்தியம் இருக்கா, இவ்வளவுத்தையும் அசஸ் பண்ணுவாங்க. அங்க இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ், அங்க இருக்கக்கூடிய சங்கத்தை சேர்ந்தவர்கள், அவங்கெல்லாம் அவங்களுடைய இன்புட்டை சொல்லுவாங்க. அதற்கு பிறகு கிரௌடும் இருக்கணும், பொதுமக்களும் பாதிக்கக்கூடாது, அதனால ஒரு டிராஃபிக் ஜாம் வந்துருச்சு, ஒட்டுமொத்த சிட்டியும் முடங்கிடுச்சு, இப்படி இல்லாம அதே நேரத்தில் ஒரு ஸ்ட்ரெச் எடுக்கணும்.
ஸோ இப்படித்தான் ஒவ்வொரு ஊர்லயும் அந்த 2 கிலோமீட்டர்ஸோ 5 கிலோமீட்டர்ஸோ இல்லை 1 கிலோமீட்டரோ வாட் எவர் பி த டிஸ்டன்ஸ் ஹி கவர்ட், இதை இப்படித்தான் சூஸ் பண்ணுவாங்க. இதுலயும் சில இடங்களில் பெர்மிஷன் கேட்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. சில இடங்களில் போராடி பெற்றார்கள், சில இடங்கள்ல கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாங்க, சில இடங்கள்ல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒத்துக்கிட்டாங்க. இப்படிதான் நடந்தது. சென்னையில ஒட்டுமொத்தமா கொடுக்கவே இல்லை. சரி, நான் தான் சொல்ல வரேன். இப்போ என்னன்னா, இந்த கம்பாரிசனை விஜய்க்கு வர க்ரௌடி அண்ணாமலைக்கு வர க்ரௌடி நான் ஈக்குவேட் பண்ணல. ஆனா அங்கேயே என்னென்ன விஷயங்கள் இருந்ததுன்னா, பிஜேஒய்எம் சேர்ந்தவங்க அப்போதைக்கு இளைஞர் அணி தலைவராக இருந்த ரமேஷ் சிவா தலைமையில ஒரு டீமை போட்டு சிவகங்கை மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய பாண்டித்துறையா இருக்கட்டும், அல்லது பிஜேஒய்எம் டீம் தினேஷ் ரோடியா இருக்கட்டும், அல்லது வந்து நிறைய பேர் ஓகே இப்போ மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய மகன் நயினார் பாலாஜின்னு ஒரு பெரிய டீம் அந்த ரோப்பு பிடிப்பாங்க. இந்த ரோப்புங்கிறது எதுக்கு அப்படின்னா, அந்த கிரௌடு வந்து உள்ளார வந்து இவர் மேல விழுந்துடக்கூடாது. பிளஸ் அதோட இல்லாம இவர் நடந்து வர்றது விஷுவலாவும் கேப்சர் ஆகணும். இவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ரோப்ல இருந்து இவர் போயிட்டு கிரௌடு போயிட்டு கை கொடுப்பாரு. அங்க யாராவது ஒருத்தங்க வந்து ஷால்வோ போத்துவாங்க. திடீர்னு ஒரு டீ கடையில போய் டீ குடிப்பாரு. இம்ப்ராம்ப்டா இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இது என்னன்னா, அவர் நடந்துகிட்டே இருக்கும்பொழுது இதெல்லாம் ஃபீட் பண்ண முடியாது. அவர் என்ன டாக் பேக்லயே இருக்காரு. அவருக்கு என்ன தோணுதோ அதை டக்குன்னு பண்ணுவார். இப்படி நடந்து போயிட்டே இருப்பாரு. உன்னை பார்த்தாருன்னா அண்ணே வாங்கினேன் அப்படின்ட்டு அப்படி போயிடுவார். இவ்வளவு விஷயத்துக்குள்ளாரதான் அந்த ஈவென்ட் நடந்துச்சு. பின்னாடி பார்த்தா ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு சிங்கிள் ஆம்புலன்ஸ் ஒன்று பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். அதாவது அவர் நடக்க அவர் நடக்கிற இடத்துல இருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும். இது வந்து ஒரு சின்ன ஒரு டெமோ. ஐ திங்க் இதனுடைய ஒரு பெரிய வெர்ஷன் மேபி அண்ணாமலை மாதிரி 100 மடங்கு விஜயனுடைய இமேஜுங்க. அவருக்கு இந்த ஸ்டைல் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு கூட சொல்லலாம். விஜய் ரோட்ல இறங்கி நடந்து வர முடியாதுன்னு சொல்லலாம். விஜய் ரோட்ல இறங்கி நடந்து வர சொல்ல இதே பேருந்து இதே விஷயம் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு காலி இடம்ங்கிறது இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு கூட்டம் நடத்துவதற்கான ஒரு பெரிய மைதானம் என்பது நிச்சயம் இருக்கும். ஏன்னா சொல்றீங்களா? இல்ல, நான் சொல்றது இப்ப கரூர்ல அரசியல் பொதுக்கூட்டம் போடுவதற்கென்றே ஒரு இடம் இருக்கும்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லா இடத்துலயும் அரசியல் பொதுக்கூட்டம் போட சொல்ல, உங்களை நான் மேடை போட சொல்ல, உங்களோட வெஹிக்கிளை நீங்க டிரைவ் பண்ணுங்க, டிரைவ் பண்ணி ஊருக்குள்ளார நீங்க வாங்க, பட் அசம்பிள் ஆகிற பாயிண்ட் அதை சொல்லிடுங்க. சோ தட் இஸ் த கேதரிங் பாயிண்ட் சொல்லுங்க. சோ தட் நீங்க கொண்டு போய் வண்டியை அந்த மைதானத்தினுடைய நடுவுல நிறுத்தி 360 டிகிரில சுத்தி கிரௌடு நிக்கட்டுமே. என்ன இதனால நடக்கும்னு சொல்றேன். 360 டிகிரிலையும் கிரௌடு நிற்கும் பொழுது உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். உள்ளார கிரௌடு உங்களை நெருக்கும் பொழுது வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இங்க இது வந்து ஒரு செவ்வகம் மாதிரி ஓகே, நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளார இந்த ரோடே இருக்கு. அப்ப 2 பக்கமும் அழுத்தும் பொழுது அவர்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா 2 பக்கமும் அடைப்புகள் இருக்கு. இந்த பக்கமும் கடை, இந்த பக்கமும் கடை, நடுவுல ரோடு. பட் ஒரு ஓப்பன் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபெசிலிட்டியா தான் ஓவரா இங்க கிரௌடு உனக்கு பர்ஸ்ட் ஆக கிரௌட் பர்ஸ்ட பத்தி ஒருத்தரே சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா கூட இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அதிகாரி விஜய்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. நேத்து கூட அந்த வீடியோ வந்திருக்குது. சோ அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் நடக்கும்போது என்ன ஆகும்னா, கிரௌடு கொஞ்சம் மூவ் அவுட் ஆகும். ரெண்டாவது ஓப்பன் ஸ்பேஸ் உனக்கு அந்த அளவுக்கு சஃபகேஷன் ஆகாது. ஏன் மாநாடுகள் குறிப்பாக சொல்லணும்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடுகள் இருக்குல்ல, அது எல்லாமே ஒரு ஓப்பன் டு ஸ்கையா தான் போடுவாங்க. ஜெனரலி வந்து மேல வந்து கூரைகள் வேயப்படாத மாநாடுகளா தான் இருக்கும். ஏன்னா ஜென்ரலாவே நீ மேல ஒரு கூரை போட்டுட்டினாலே அங்க சஃபகேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மின்கசிவு ஏற்படலாம், ஒரு தீ விபத்து ஏற்படலாம். இதுல இந்த வாய்ப்புகள் எல்லாமே இந்த ஓப்பன் டு ஸ்கைல, ஓப்பன் டு ஏர் மாநாடுகள்ல கம்மி. ஸோ அதனாலதான் மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடுகள், ஒரு உதாரணத்துக்கு இப்ப பாமக நடத்தக்கூடிய முழு சித்திரை நிலவு மாநாடு நடத்துவாங்க. மகாபலிபுரத்துல நடந்ததா இருக்கட்டும், இது இப்ப சமீபத்தில் அவங்க நடத்தினதா இருக்கட்டும், அதுல மேல கவர் பண்ண மாட்டாங்க. அவ்வளவு பெரிய ஏரியா கவர் பண்றது ஒரு காஸ்ட். ரெண்டாவது கிரௌடுடைய விசிபிலிட்டியை நீ காட்டவே முடியாது ட்ரோன் ஷாட்ல. ஸோ ட்ரோன் ஷாட்ஸ்லையும் காட்ட முடியாது, அதுவும் ஒரு காரணம். ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி இதுல ஏதோ ஒரு அசம்பாவிதம் டக்குன்னு கூரை தீ பிடிக்குதுன்னா இட் வில் லீட் டு அன்இமேஜினபிள் ஒரு மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தும். ஸோ இவ்வளவு சாத்தியங்களை கருதி தான் இது உங்களுக்கும் தெரிஞ்சுதான் நீங்க ஒரு ரேம்ப் போடுறீங்க. 1 கிலோமீட்டருக்கு ரேம்ப் போட்டு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை விக்கிரவாண்டியில் நடத்துறீங்க, மதுரையில் நடத்துறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அடுத்து இந்த ரோட் ஷோ நடந்ததுன்னா கூட அதை சிட்டி லிமிட்டுக்குள்ளார அந்த ரோட் ஷோவை நடத்துறதுக்கான பெர்மிஷனை கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே கொடுத்துருக்க கூடாது. அதை எங்க கொடுத்துருக்கணும்னா, அந்த ஊரினுடைய ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு மைதானத்துல போய் உங்க வண்டியை நிறுத்திடுங்க. அந்த மைதானத்தை சுத்தி வந்து நிக்கட்டும். 50,000 பேர் கூட நிக்கட்டும். நீங்க 10,000 பேர் சொல்ல வேணாம், 20,000 பேர் நிக்கட்டும், 30,000 பேர் நிக்கட்டும். இதைத்தான் இனிமே எந்த கட்சியா இருந்தாலுமே ஃபாலோ பண்ணணும். இது இப்போ விஜய்க்கு நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இதுக்கு முன்பாக எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாட்டிலும் அல்லது பிரச்சார கூட்டத்திலும் நடக்காத ஒரு நிகழ்வு. ஒரு முறை ஜெயலலிதா அவர்கள் வந்து 2016 தேர்தலில் அவங்களுடைய உடல்நிலை மோசமாக இருந்ததுனால அவங்க பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் அவங்க வந்து தனி விமானத்தில் பறந்து போய் தான் அவங்க பிரச்சாரம் செய்தாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய பிரச்சாரத்துக்கு அவங்க போன பாயிண்ட்ஸ்ங்கிறது வெரி 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 லெஸ். அவங்க வந்து வாகனத்தில் எப்போதும் பயணிச்சு பிரச்சாரம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஃபார்மேட்ல அவங்க பண்ணல. சென்னைக்குள்ளார மட்டும் தான் அந்த மாதிரி போனாங்க. சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளுக்கு போனாங்க. ஸோ அப்போ அவங்க திருச்சியில் பிரச்சாரம் பண்ணும்பொழுது வெயிலின் தாக்கம் காரணமாக, ஏன்னா எப்போதுமே ஏப்ரல்ல தான் எலெக்ஷன்ஸ் வரும், பீக் ஆஃப் சம்மர்ல இருக்கும். இந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது ஒருவர் மயங்கி விழுந்தார், இருவர் மயங்கி விழுந்தார், வெயில் காரணமாக உயிர் பலி போனதுங்கிற நிகழ்வுகள்லாம் நம்ம பார்த்திருப்போம். பட் ஒரு இடத்துல ஒரு கூட்ட நெருக்கடியின் காரணமாக, தள்ளுமுள்ளு காரணமாக கீழே விழுந்து மிதிப்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழப்பது என்பது தமிழ்நாட்டுக்கு மிகவும் புதிது. ஸோ அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுல இன்னும் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தொடர்பான விழிப்புணர்வு, அதை பற்றிய ஒரு அறிவு, அதை பற்றின ஒரு
ஒரு சுய பரிசோதனை நடப்பதற்கான ஒரு காலகட்டமாக நான் பார்க்குறேன். ஸோ என்னுடைய முதற் புள்ளி இட் ஸ்டார்ட்ஸ் வித் டிவிகே. உங்களுக்கான இடத்தை கொடுக்கவில்லை என்றால் அந்த கொடுத்த இடத்தில் நீங்கள் பிரச்சாரம் செய்திருக்க கூடாது. உங்களுக்கு இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடக்கப் போகிறது என்ற ஒரு உள்ளுணர்வோ அல்லது ஒரு இண்டிகேஷன்ஸோ அல்லது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்சைட்ஸோ அல்லது ஒரு இன்ஃபர்மேஷனோ எது கிடைத்திருந்தாலுமே நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், மக்கள் உயிரோடு விளையாடுவதற்கு பதிலாக, பணயம் வைப்பதற்கு பதிலாக, ஏன்னா அஃப்கோர்ஸ் இதுல தாவேகா நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் அல்லது மாநில நிர்வாகிகளான ஆதவ் அர்ஜுனாவோ, சிடிஆர் நிர்மல்குமாரோ, புசி ஆனந்தோ, விஜயோ, வெங்கட்ராமனோ இதுல மிதிப்பட போறதோ நசுங்க போறதோ கிடையாது. கடைக்கோடி தொண்டன் தான் மிதிப்பட போறான், நசுங்க போறான், அடிபட போறான், உதப்பட போறாங்கிற பொழுது அப்படிப்பட்ட தொண்டர்களுடைய உயிரை பணயம் வைப்பதாக நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு செயல் செய்திருக்க கூடாது. திமுக உங்களுக்கு கொடுக்கல இல்ல, திமுக அரசு உங்களுக்கு நீங்க கேட்ட இடத்த கொடுக்கல இல்ல, நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்கணும், விஜய் ஒரு வீடியோ போட்டிருக்கணும், விஜய் ஓப்பனா பேசியிருக்கணும். அல்லது ஆதவ் அர்ஜுனா இன்னைக்கு வந்து ட்வீட் போட்டு டெலீட் பண்றாரு இல்லையா, அவர் என்ன பண்ணிருக்கணும்? அன்னைக்கு இதை பத்தி பேசியிருக்கணும். நாங்கள் கேட்ட இடம் இது, எங்களுக்கு கொடுத்த இடம் இது, நாங்கள் கேட்ட இடத்தை கொடுக்காததனால் அவர்கள் கொடுத்த இடத்தில் நாங்கள் இதை நடத்துகிறோம், இப்படி நடத்தினால் இதன் மூலமாக ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதற்கு காரணம் திமுக அரசு தான், நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நீ இதை பத்தி பேச முடியும். அவங்களுக்கு ஒரு சின்ன இன்புட் வந்திருந்தாலுமே, பாருங்க கிரௌட் வந்து நிறைய வந்துட்டாங்க, இதனால அசம்பாவிதம் ஏற்படக்கூடும் என்று வந்திருந்தாலுமே திமுக அரசாங்கம் இவங்களுக்கு கிரௌட் கூடிடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்துல சொல்றாங்கன்னு அவங்க எடுத்துப்பாங்க இல்லையா? இல்ல, இதை நம்ம வேற மாதிரி புரிஞ்சுக்கணும். என்னன்னா, சில தினங்களுக்கு முன்பாக மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் இதே ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அது எல்லா இடத்துலயும் வைரலா போயிட்டு இருக்கு. அவர் கரூருக்கு போயிருந்ததாகவும் ஒரு காவல்துறை அதிகாரியை சந்திச்சதாகவும், அந்த காவல்துறை அதிகாரி இந்த மாதிரி கிரௌட் ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்குது, ஸோ ஒரு போதுமான அளவு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கலைன்னா இதில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குங்கிற அளவுக்கு அவர் சொன்னதாக ஒரு பேட்டியில் அவர் பேசியிருக்கிறார். நான் என்ன சொல்றேன், இது வந்து பொதுமக்களுக்கு ஒரு ரசிக மனப்பான்மையில போயிட்டாங்க வச்சுப்போம். ஓகே, ஸோ ரசிகர்கள் விஜயை பார்க்கணும், ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி நினைச்சு போயிட்டாங்க. அரசு 3 ஆப்ஷன் அவங்க கேட்குறாங்க, அதில் இவங்க ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, போலீஸ் ஃபோர்ஸ் டிப்ளாய் பண்றாங்க. 500 காவலர்கள் இருந்ததா டிஜிபி விளக்கம் கொடுக்குறாரு. அண்ணாமலை அதை கேள்வி கேட்டிருக்காரு. 500 பேர் எங்க எனக்கு கண்ணுக்கே தெரியலேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு. சோ இந்த ஒட்டுமொத்த இஷ்யூல அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை பத்தி நம்ம பேசலாம். அத மறைமுகம் என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, நாங்க தாவேகா வந்து பிஜேபியோட பி டீம்னு சொல்லும்போது நீங்க நம்பல. அந்த அரசியலுக்குள்ளே போக விரும்பல. அவங்க என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம், யார் வேணாலும் யாரோட பி டீமா வேணாலும் இருக்கட்டும். நான் மறுபடியும் சொல்றேன், யார் யாருடைய பி டீம், யார் யாருடைய ஏ டீம் என்பதெல்லாம் காலம் தீர்மானிக்கட்டும். ஓகே, இதுக்கு பின்னாடி சதி இருக்கா, கான்ஸ்பிரசி இருக்கா, யார் பண்ணாங்க, அது இது எல்லாத்தையுமே காலம் தீர்மானிக்கணும். சரி, நான் ரொம்ப உறுதியா நம்புறேன், காலம் நம்மை ஒரு நாள் நிர்வாணப்படுத்தும். அன்று நம்ம எதை வச்சும் மறைக்க முடியாது. அன்னைக்கு இந்த அதிகாரம், பணம், பதவி எதுவுமே நம்மளை வந்து காப்பாத்தாது. ஸோ தட் டே வில் கம். அன்னைக்கு யார் அம்பலப்பட போறாங்கிறத காலம் உணர்த்தட்டும். ஆனா நான் இப்ப வரது முக்கியமான இடம் என்னன்னா, அந்த துக்ளக் இதயாவினுடைய பேட்டி இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு வைரல் ஆகுது. ஆனா அந்த பேட்டி வந்த பொழுது அந்த பேட்டி கண்டுகொள்ளப்படவில்லை. இது விஜய் நாகப்பட்டினத்தில் பேசிய பொழுது இது கண்டுகொள்ளப்படவில்லை. அன்றே இதை யாரோ ஒருவர் ஒரு பொதுநல நோக்கோடு ஒரு வழக்காக போட்டிருந்தால் கூட இந்த விஷயம் தடுக்கப்பட்டிருக்கும். விஜயனுடைய கூட்டங்களுக்கு அபரிதமான கூட்டம் வருகிறது. இந்த கூட்டம் ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். அதனால் விஜயனுடைய கூட்டத்திற்கு போதுமான பாதுகாப்புகள் வழங்கப்படுகிறதா, நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டுதலின்படிதான் விஜயனுடைய கூட்டங்கள் நடத்தப்படுகிறதா என்பதை நீதிமன்றமும் காவல்துறையும் வாட்ச் பண்ணணும்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு போட்டிருந்தா கூட இதை தடுத்திருந்திருக்கலாம். ஆனா என்னன்னா, எப்போதுமே நமக்கு ஏதாவது ஒன்று நடந்தாதான் அதுல இருந்து பாடம் காத்துப்போம். ஒரு உதாரணத்துக்கு, எல்லா ஸ்கூல்லையும் வென்டிலேட்டர்ஸ் இருக்கா, எல்லா ஸ்கூல்லையும் வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு 96 குழந்தைங்க தீ விபத்துல கருகி சாகணும். கும்பகோணத்துல அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு பிறகுதான் முதல்ல ஸ்கூல்ல எல்லாம் வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கானே நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். இப்போ எல்லா ஸ்கூல்லையும் எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் போயிட்டு இப்போதைக்கு செக் பண்ணிட்டாங்களா? அப்ப இப்பவும் போதாமைகள் இருக்குது. இப்பவும் ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்திற்கு போகக்கூடிய ஒரு பேருந்திலிருந்து ஒரு குழந்தை வந்து ஹோல்ல விழுந்து இறந்துருச்சு, படி உடச்சிட்டு விழுந்து இறந்துருச்சுன்னு சொன்னாதான் உடனடியாக என்ன பண்ணுவோம்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கல்வி நிலையங்களிலும் இருக்கக்கூடிய வாகனங்களை உடனடியாக பரிசோதனை செய்து அதனுடைய தரத்தை உடனடியாக மதிப்பிடுங்க. எவரி சிங்கிள் சேஃப்டி மெஷர் நீட்ஸ் ஒரு கொலாட்டரல் டேமேஜ், ஒரு விபத்து, ஒரு உயிரிழப்பு, ஒரு உயிர் போனாதான் இங்கே நமக்கு கொஞ்சமாவது குறைந்தபட்ச அறிவு வருங்கிற ஒரு இடத்தில் ஒரு சமூகத்தை நாம் வைத்துக்கொண்டு நாம் இதில் இவர் தவறு அவர் தவறு என்று பேசுவதே என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு அபத்தமா நான் பார்க்கிறேன். ஏன்னா இப்போ விஜய் தப்புன்னு பேசுறதுக்கு இங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு திமுக இருக்காங்க, நாம் தமிழரும் இருக்காங்க, நாம் தமிழரும் பேசுறாங்க. எக்ஸப்ட் சீமான், நோ ஒன் இஸ் எக்ஸ்டெண்டிங் சப்போர்ட் டு விஜய். நான் மறுபடியும் சொல்றேன், அது ஒரு தவறும் கிடையாது. ஏன்னா விஜயின் மேல் ஒரு மிக முக்கியமான அந்த ஒட்டுமொத்த பிரச்சனையினுடைய பெரும் பகுதியை சுமக்க வேண்டிய ஒரு கடமை விஜய்க்கு இருக்கிறது. குறைந்தபட்சம், மிக குறைந்தபட்சம் ஒரு சாரி, அந்த சாரி கேட்கறதுனால ஒன்றும் தவறு கிடையாது. சாரிங்கிறது நீங்க தப்பு செஞ்சிருந்தாதான் இல்லை, உங்க மூலமா தானே தப்பு நடந்திருக்கு. நான் இந்த இடத்துக்கு வந்ததுனாலதான் இது நடந்தது. அதை யார் வேணாலும் செஞ்சிருக்கட்டும், உங்களுடைய வாதப்படியே வருவோம். அது அவர் செஞ்சுட்டாரு, இவர் செஞ்சுட்டாரு, இவருக்கு பங்கு இருக்கு, அவருக்கு பங்கு இருக்கு, இந்த கட்சி தூண்டி விட்டுருச்சு, அந்த கட்சி தூண்டி விட்டுருச்சு, என்ன வேணாலும் இருக்கட்டுமே. நீ அந்த இடத்துக்கு வரலைன்னா இது நடந்திருக்குமா? அப்போ முதல் விஷயம் நீ என்ன பண்ணிருக்கணும்?
இல்ல பத்திரிகையாளர்கிட்ட சாரி கேட்டிருக்கீங்களா? யார் வீடியோ போட்டிருக்காங்க? பத்திரிகையாளர்கள்லாம் இங்க யாருப்பா? இங்க பத்திரிகையாளர்னு யாருமே கிடையாதுப்பா. என்னை பொறுத்தவரை பத்திரிகையாளர்கள் எல்லோருக்கும் ஒரு நரேட்டிவ் இருக்கு, ஒரு அஜெண்டா இருக்கு. எனக்கு இருக்கு, உனக்கு இருக்கு. இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நரேட்டிவ், ஒரு அஜெண்டா, ஒரு சார்பு நிலை இருக்கு. நான் பத்திரிகைக்காரங்களை நான் ஒரு கருத்தாவே எடுக்கல, ஒரு பொருட்டாவே நினைக்கல. நான் சொல்வது மக்களிடம். எந்த மக்களிடம்? விஜய் என்ற ஒரு நபரை கொண்டாடி தீர்த்து உச்சாணி கொம்பில் வைத்து இன்று வரை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ் சமூகத்திடம், அந்த மக்களிடம் அவர் ஒரு சாரி கேட்டிருக்கணும். அதனால ஒண்ணுமே இருக்க போறது இல்லை. சாரி கேட்கறதுனால நீங்க குற்றவாளி ஆகிட மாட்டீங்க. ஆனா நான் அங்கு வந்ததனால் என்னுடைய மனம் வேதனையாக இருக்கிறது, அதுவாக இருக்கிறது. அஃப்கோர்ஸ் அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். நம்ம தெரியாம போறோம், ரோட்ல போறோம், நம்மளோட காரை ஏதோ ஒரு விலங்கின் மேல் அடிபட்டுருக்குது, அல்லது ஒரு மனிதர்களை அடிச்சிடுறோம், அவங்க ஏதோ இறந்து போயிடுறாங்க, அல்லது அவங்களுக்கு ஏதோ ஒரு டிசபிலிட்டி வந்துருது. நம்மளால அதை லைஃப் ஃபுல்லா கோ த்ரூ பண்ண முடியுமா? நமக்கு ஒரு கில்ட் வரும், ஒரு நார்மலான ஒரு மனிதனுக்கு வரும், ஒரு ட்ராமாக்குள்ளார மாட்டிப்போம். அப்படி இருக்கும்பொழுது தன்னால் இத்தனை உயிர்கள் பறி போனதேங்கிற ஒரு ட்ராமா நேரம் விஜய்க்குள்ளார வந்திருக்கும். கண்டிப்பா அதை விஜய் கோத்ரூ பண்ணுவாரு. ஆனா அதை நீங்க கோத்ரூ பண்றீங்கிறது நாங்க வந்து பனையூர்ல வந்து இப்படி சிசிடிவி வச்சா பார்க்க முடியும். பொதுமக்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும்? ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க தவறு இன்னொருத்தவங்க மேல போடுங்க, இன்னொரு கட்சி தான் காரணம்னு சொல்லுங்க, அல்லது இன்னொரு சிஸ்டத்தை பத்தி ஒரு குறை சொல்லுங்க, அல்லது ஏதோ ஒண்ணு பண்ணுங்க, வழக்கு போடுங்க, நீதியை நிலைநாட்டுங்க. இன்னைக்கு பாஜக தலைமையில் 8 பேர் கொண்ட குழு வந்திருக்காங்க இதை விசாரிக்கிறதுக்கு மத்திய அரசின் சார்பாக. என்ன வேணாலும் நடக்கட்டும். நான் சொல்ல வரது சிம்பிளான விஷயம். ஒரு சாரி, என்னால இது நடந்துருச்சு, நான் வந்ததுனால இது நடந்துருச்சு. முதல்ல இந்த குடும்பத்துக்கு நான் பக்கத்துல நிக்கிறேன். ஒரு வீடியோ நீங்க அறிக்கை என்னதான் இது பண்ணாலும் யூ ஆர் எ ஸ்டார் மேன். உங்களை விஷுவலா பார்த்து பழக்கப்பட்டிருக்காங்க. ஒரு வீடியோல உங்களுடைய உணர்வை சொல்றதுல என்ன பிரச்சனை? 2 சொட்டு கண்ணீர் விடுறதுல என்ன பிரச்சனை? உங்களால கரூருக்கு போக முடியாது, ஆனா நீங்க போடுற வீடியோ கரூர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போய் சேரும்ல. உங்களுடைய குரலை, உங்களுடைய குற்றச்சாட்டுகளை கூட பதிவு பண்ணிட்டு போங்களேன். உங்களுடைய குற்றச்சாட்டுகளையும் தான் சொல்லுங்களேன். திமுக தான் காரணம்னு சொல்லுங்க, இல்ல செந்தில் பாலாஜி தான் காரணம்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்களேன். அது சொல்றதுல என்ன தயக்கம்? ஒரு அறிக்கை, ஒரு இழப்பீடு. இப்ப இந்த இழப்பீடுக்குள்ளார போயிட்டு நிறைய விமர்சனங்கள் நீயும் பார்த்திருப்ப. விபத்து நடக்குது, விபத்து நடந்த சில மணி துளிகளுக்குள்ளாரையே அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து அவங்களை கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த உடனே செந்தில் பாலாஜி போறாரு, அன்பில் மகேஷ் போறாரு. இப்போ அவங்க அழுத ஒரு செய்தியை பத்தி ஒரு வீடியோ, அதை பத்தின மீம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. 2 விஷயம் நான் அதில் சொல்லிக்க விருப்பப்படுறேன். அன்பில் மகேஷ் அவர்களுடைய செயல்பாடுகளை கல்வி அமைச்சராக விமர்சிப்பதற்கு உனக்கு எனக்கு எல்லோருக்கும் முழு தகுதி இருக்கிறது. செந்தில் பாலாஜியினுடைய அரசியலை, அவர் மேல் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை, அவர் மேல் இருக்கக்கூடிய ஊழல் புகார்களை விமர்சிக்க உனக்கு எனக்கு எல்லோருக்கும் உரிமையும் தகுதியும் இருக்கிறது. ஆனால் when it comes to their emotions, என்னால அதுல வந்து ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னு நான் சொல்றேன். கல் நெஞ்சமாக இருந்தாலுமே அந்த காட்சிகளை பார்க்கும்போது பதட்டமாக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் 8 மணி இரவு, நான் என்னுடைய குழந்தையோட வெளியில இருக்கேன். ஓகே, நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. அவர் ஒரு காமனான ஒரு நண்பர், அவர் ஒரு டிவிக்கு ஆதரவாளர்னு வச்சுக்கோங்க. ஃபோன் பண்ணிட்டு, பிரதர் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களான்னு. அதற்கு பிறகுதான் நான் அதை பார்க்குறேன். எனக்கு அது வரைக்கும் தெரியாது. நான் அதை பார்த்ததுக்கு பிறகு ஓகே, ஸோ கிட்டத்தட்ட இரவு 3 மணி வரை மகள் தூங்கிட்டு இருக்கா. பட் நான் ஒவ்வொரு ஸ்க்ராலாக பார்த்துட்டே இருக்கேன், ஒவ்வொரு ஃபீடாக பார்த்துட்டே இருக்கேன். அதில் இறந்தவர்கள் யாரும் எனக்கு நேரடியான அறிமுகம் கிடையாது, சொந்தக்காரங்க கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் மனசுக்குள்ளார அது ஒரு மாதிரியான ஒரு வலியை உண்டு பண்ணுது. இப்போ இந்த வலியை நான் 2 விதமாக ரிலேட் பண்ணுறேன். இப்போ கர்நாடகாவில் வந்து பார்த்தேன் அப்படின்னா ஆர்சிபி கப் வின் பண்ண உடனே மிகப்பெரிய ஒரு ராலி பண்ணி, அந்த ராலியை பார்க்கறதுக்காக வந்து அந்த பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்துக்குள்ளார நுழைய முற்பட்டு இடிச்சு நசுங்கி இறந்து போனவர்களை நம்ம பார்த்தோம். அன்னைக்கு எல்லோருமே என்ன சொன்னோம்? உங்களுக்குலாம் அறிவு இல்லையாடா, ஏன்டா ஆர்சிபி கப் வின் பண்ணதுக்கு நீங்க ஏன்டா உயிரை விடுறீங்கன்னு சொன்னோமா? ஸோ ஒரு உயிர் போறதுல கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அது எதனால போகுதுங்கிறத வச்சு தான் வேல்யூவேஷன் பண்றோம். இப்போ கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க, எல்லோருக்கும் எமோஷன்ஸ் ஒரே மாதிரி வந்துதானா? வராது. என்ன சொல்லியிருப்போம் பாதி பேர்? அவன் குடிச்சுட்டா செத்து போயிட்டான், நீ பாட்டுக்கு போய் குடிப்ப, நீ சாவ அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன சொல்லும்? வேற வழி இல்லாம குடிச்சாங்க. அவங்களுக்கு என்னங்க காசு இருந்துன்னா அவங்க ஏங்க டாஸ்மாக் போய் நல்ல சரக்கு வாங்கி குடிச்சிருப்பாங்க. டாஸ்மாக்ல கிடைக்கிற சரக்கு நல்ல சரக்குங்கிறது வேற விவாதம். பட் இருந்தாலும் சொல்றேன். ஸோ அதனால வந்து கள்ளச்சாராயம் குடிச்சாங்க. இன்னொரு செட் ஆஃப் இது என்ன பேசுவாங்கன்னா, அவங்க வந்து ஏழ்மையானவங்க, அதனால நீங்க இப்படி போற போக்குல அந்த உயிரை தட்டி விடுறீங்க. ரத்தன் டாட்டா உயிர் வேற, கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சு இறந்து போனோட உயிர் வேற. ஏன்னா வேறு தான். ஏன்னா இங்க உயிரை நாம் அந்த உயிர் என்ன நோக்கத்துக்காக செயல்பட்டது என்பதை வைத்துதான் அந்த உயிரை நம்ம மதிப்பிடுறோம். கரெக்டா இல்லையா? அதை தாண்டி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அரசியல் நிலைப்பாடு, அவங்க இதுக்கு முன்னாடி யாருக்கு எதிராக ட்வீட் போட்டிருக்காங்க, அவங்க இதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்துருக்காங்களா இல்லையா, அவங்க எந்த கட்சிக்கு ஆதரவானவங்க, அவங்க கடவுள் மறுப்பாளரா இல்லையா, அவங்க பெரியார் வாழ்கன்னு சொன்னாங்கன்னா ஒழிகன்னு சொன்னாங்களா, இவ்வளவையும் பார்த்துதான் அவங்க செத்தா அவங்களுக்கு நல்ல சாவுன்னு சொல்லுவோமா, இல்லை இவன் செத்தான் பரவாயில்ல ஒழிஞ்சான்னு சொல்லுவோமாங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய நிலை மோசமாகி கொண்டிருக்கிறது. அதான உண்மை. ஆமாவா இல்லையா? அப்படி பார்த்தா ஏர்ஃபோர்ஸ்ல இந்த ஏர் ஷோல நடந்த 5 பேருடைய இறப்புக்காக இங்க இருக்கக்கூடிய எல்லோரும் இன்று பரிதவித்து கண்ணீர் விடக்கூடிய எல்லோரும் அன்று கண்ணீர் விட்டு இருக்க வேண்டும். அன்று கண்ணீர் விடவில்லை என்றால் அவங்களுக்கு கண்ணீர் என்பது செலக்டிவ் ஆகுறது தப்பு கிடையாது. பட் அதே நேரத்துல
அந்த கண்ணீருக்குள்ளார ஒரு களங்கத்தை கற்பிச்சு இவங்க நடிச்சுதான் இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. எமோஷன் மேன், எமோஷன். ஒரு போஸ்ட்மார்டம் பண்ற இடத்துக்கு போயிட்டு வந்தோம்னா அது அப்படிதான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம், இஃப் ஐ எம் நாட் ராங், 2008-9 அந்த காலகட்டங்களில் என்னோட வேலை பார்த்த ஒரு நபர் சென்னையில், நான் ஹலோ எஃப்எம்ல வேலை பார்த்த காலகட்டத்தில் சென்னையினுடைய ப்ரோக்ராமிங் ஹெட்டாக இருந்த ஒருத்தர், அவருடைய தந்தையார் வந்து இந்த திருச்சி டு சென்னை ஹைவேஸில் வந்து வேப்பூர் பக்கத்தில் ஒரு பேருந்தில் வரும்பொழுது இறந்துட்டார். அவருடைய உடலை பெறுவதற்காக திருச்சியிலேருந்து நாங்கள் தான் போகிறோம். முதல் தடவை நான் ஒரு போஸ்ட்மார்டம் பண்ணக்கூடிய அந்த பின்ன வரைக்குள்ளார போயிட்டு அவங்களுடைய பாடியை ரிசீவ் பண்ண போகிறோம். அவருடைய உடல் அங்கே கிடத்தப்பட்டிருந்தது. யூ ஓன்ட் பிலீவ், இந்த ஒரு இடத்தில் ஒரு சின்ன ஒரு காயம், அதிலிருந்து ஒரு சின்ன இரத்த கசிவு, உடலில் எங்கேயுமே அடிபடலை, கை சிதையில, கால் சிதையில, எதுவும் இல்லை. அவரோட அந்த பேருந்து விபத்தில் இறந்து போனவர்கள் எல்லோரும் கைகள் கால்கள் தனித்தனியாக அப்படியே வாட் டு சே லைக் அப்படி கிடந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு காயம், எதுவுமே இல்லை. ஸோ அவர் சொல்லி அழும்போது என்ன சொல்லி எழுதாருன்னா, எங்கள் அப்பாவுக்கு சாவுலையும் இது நல்ல சாவு, மற்றவங்க எல்லாம் உடல் செதஞ்சிட்டாங்க, எங்கள் அப்பா இப்படி இறந்து போனாரு. ஸோ அந்த ஒரு நிலையில் எப்படிப்பட்ட ஒரு கண்ணீர் வந்திருக்கும். அவர் என்ன நமக்கு மாமாவா, மச்சானா, சொந்தமா, பந்தமா, எதுவும் கிடையாது. ஆனால் அந்த இடத்தில் இருந்து அந்த உடலை பெற்று அவருக்கு கிரிமட்டோரியம்க்கு அனுப்புற வரைக்கும் அது கொடுத்த ஒரு எமோஷன்ஸ் இருக்கு பாரு. அந்த எமோஷனல் டர்புலன்ஸ் வந்து வெளியேறதுக்கு எனக்கு பல நாட்கள் ஆச்சு. ஒவ்வொரு முறையும் அந்த ஹைவேஸில் போகும்போதெல்லாம் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போதெல்லாம் அந்த மெமரி வந்துகிட்டே இருந்தது பல வருடம். இன்னைக்கு பேசும்போது அது மறுபடியும் வருது. இன்னும் இதுல இருந்து வெளியில போறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்னு தெரியாது. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு எமோஷன் இருக்கலாம். செந்தில் பாலாஜி அளவே கூடாதா? செந்தில் பாலாஜி என்ன மனசு என்ன கல்லா? செந்தில் பாலாஜியோட ஊழல் புகார் பத்தி பேச, செந்தில் பாலாஜியோடைய குற்றச்சாட்டுகள் பத்தி பேச, அவர் வந்து அமைச்சரா அவர் வந்து ஊழல் செய்துட்டாரு, குற்றச்சாட்டு பண்ணிட்டாரு, வேலை வாங்கி தரேன், மோசடி பண்ணிட்டாரு, இது எல்லாத்த பத்தியும் பேசு. ஆனா அவர் அழுததற்கு பின்னாடி இப்படித்தான் காரணம் இருக்கும். அன்பில் மகேஷ் வந்து பயங்கரமா நடிச்சிட்டாரு, அவசியம் இல்லை. அன்பில் மகேஷ் அப்படிங்கிற ஒரு பர்சன் எந்த இடத்துல இருக்காரு? மினிஸ்ட்ரியில அவர் எந்த ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்காரு? உதயநிதிக்கு அடுத்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு அவரை பத்தி பேசுறாங்க. உதயநிதியினுடைய நெருக்கமான நண்பர், கல்வித்துறையினுடைய அமைச்சர், முக்கியமான ஒரு போர்ட்ஃபோலியோ. ஃபியூ டேஸ் பேக் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவென்ட் நடத்தி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு, வெதர் யூ கிரிட்டிசைஸ், வெதர் யூ அப்ரிஷியேட், வெதர் யூ டிகிரேடட், பட் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணி தொடர்ச்சியே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பதில் திமுக ஒரு முன்னோடி என்பதை திரும்ப திரும்ப நிரூபிச்சிருக்காங்க. நேரேட்டிவ் செட் பண்றதுல அஃப்கோர்ஸ் எஸ். ஏன் இங்க இருக்கக்கூடிய அதிமுகவால, ஏன் இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவால வேங்கை வயல்ல பாதிக்கப்பட்டவர்களை, அல்லது மேன்ஹோல்ல இறங்கி இப்போ திருச்சியில இறந்து போனவங்களை, அல்லது தமிழ்நாட்டில் எத்தனையோ சம்பவங்கள் நடந்தது, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களை எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜ் எடுத்து எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் உட்கார்ந்து, பொதுமக்கள் எல்லோரும் உட்கார்ந்து அவங்களை மேடையில ஏற்றி பேச வச்சு அது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிருக்க வேண்டியதானே? உங்களை யாராவது கையை பிடிச்சு தடுத்தாங்களா? இல்ல நீங்க கேட்ட ஹால் கிடைக்காதா? உங்களிடம் போதாமைகள் இருக்கிறது. உங்களுடைய கூட்டணி இன்னும் அந்த அளவுக்கான ஒரு நரேட்டிவ் செட் பண்ற அளவுக்கு, இப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராமை விஷுவலைஸ் பண்ற அளவுக்கு, திமுகவுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இன்னும் நீங்க வரல. அதை ஒத்துக்கோங்க. தேர்தல் களம் என்பது போட்டி. இட்ஸ் a program டு செட் த நரேட்டிவ். எஜுகேஷன்ல நாங்க முன்னாடி இருக்கோம்டான்னு காட்டுறதுக்கு ஒரு நரேட்டிவ் தான். அதை தான் செய்வாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாரு ஒரு அமைச்சர்? ஆக்கப்பூர்வமா செயல்படுற அமைச்சர் அதான் பண்ணுவாரு. நீங்களும் செய்ய வேண்டியதானே? உங்களை யார் செய்ய வேணாம்னு சொன்னா? மத்திய அரசு இருக்குல்ல, மத்திய நிதி அமைச்சர், மத்திய கல்வி அமைச்சர் எல்லாரும் வராங்கல்ல, கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுங்க. 10,000 பப்ளிக்கை கூப்பிடுங்க. இதே நேரு ஸ்டேடியத்தை, இண்டோர் ஸ்டேடியத்தை நீங்க கேட்ட வாடகை கொடுக்க மாட்டாங்களா? கூப்பிட்டு மத்திய அரசினுடைய நலத்திட்டங்கள் காரணமாக நீட் மூலமா, நீட் வந்ததற்கு பிறகு எத்தனை பேர் படிச்சு மேல வந்தோம் அப்படிங்கறத ஸ்டேஜ்ல ஏறி உட்கார்ந்து பேச வைங்க. ஷூட் பண்ணி போடுங்க, சோஷியல் மீடியால பரப்புங்க. உங்களை யார் தடுக்கிறா? திமுக உங்களுடைய கைகளை பிடிச்சு கட்டி வச்சிருக்கா? அப்ப இது உங்களுடைய குறைபாடு. இட்ஸ் யுவர் இன்எபிலிட்டி. யூ கேன் நாட் ஈவன் பிளேம் டிஎம்கே. வெற்றி பெறுவதற்கு தேவையான செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. சோ அந்த நிகழ்வில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அழுகிறார். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மட்டுமல்ல, அமுதா ஐஏஎஸ் அழுகிறார். நிறைய பேர் அழுறாங்க. எனக்கு அந்த மொமெண்ட்ல எனக்கு பொலிட்டிக்கலா சில விஷயங்களை நான் இன்டர்பிரட் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு இந்த எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகல. ஒரு உதாரணத்துக்கு இந்த தியாகராஜன் குமாரராஜா, அவனை மாதிரி ஒரு முட்டாளை நான் பார்த்ததே கிடையாதுங்கிற அளவுக்கு. இல்லை, நான் வெளிப்படையா சொல்றேன். ஏன்னா உன்னுடைய படங்களுக்கு நான் ரசிகன். தேவையில்லாமல் அரசியல் கருத்துக்கள் பேசுவதற்கு முன்பாக நான் சொல்லுவது அதே தான். முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த திருக்குறளை மீண்டும் சொல்றேன். சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்துங்கிற மாதிரி உன்னுடைய படங்கள் எப்படி அந்த படத்தை விட ஒரு பெஸ்டா ஒரு படம் எவனும் பண்ணது இல்லடாங்கிற மாதிரி ஒரு ஆரண்ய காண்டம் பண்ணியோ, ஒரு சூப்பர் ரிலாக்ஸ் பண்ணியோ, அந்த மாதிரி முடிஞ்சா பேசு, இல்லைன்னா பேசாது. ஸோ இப்படியான அபத்தங்கள்லாம் நிகழ்ந்து கொண்டு இருந்ததுனால நான் பெருசா கண்டென்ட்குள்ளார நான் டீப்பா போல. எனக்கு அந்த எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகல. ஆனால் தனியாக உட்காந்து அந்த நிகழ்வுலாம் முடிஞ்சதுக்கு பிறகு நான் அதை ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது ஒரு குழந்தை அழறான். ஒரு 1000 ரூபாய் எனக்கு கிடைக்குது, அதை வச்சு எங்க அம்மாவுக்கு ஹியரிங் எய்ட் வாங்கி கொடுத்தேங்கிற பொழுது அது எப்படி இருக்கும் என்பதை என்னால் அசோசியேட் பண்ணி பார்க்க முடிஞ்சது. ஏன்னா நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போது திருநெல்வேலி பக்கத்தில் வள்ளியூரில், அங்கேருந்து பக்கத்தில் அங்கே கோட்டைக்குளம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கும். அங்கே தான் நாங்கள் போவோம். அங்கே தான் எங்களுக்கு ட்ரைனிங் போடுவாங்க. மிகவும் வறுமையில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அந்த சத்துணவு அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட், ஓகே, ஒரு ஃபீஸ்ட், அப்படிதான் அதை சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான மாணவர்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், கடந்து வந்திருக்கிறேன். எனக்கு அது மறுபடியும் என்னுடைய பள்ளிக்கூட நாட்களை நினைவுபடுத்தியது. இதன் மூலமாக நான் என்ன புரிந்து கொண்டேன், இன்னும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அடிப்படை வசதிகள் கிடைப்பதை கூட அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய
Feast மாதிரி. வேற ஒன்றா இருக்கு. நம்ம வளர்ந்துட்டோம் காலப்போக்கில் 20 வருஷத்துல அப்படி இப்படி தடுமாறி ஏதோ ஒன்று பண்ணி நம்ம எங்கேயோ வந்துட்டோம். அதனால இந்த உலகமே மாறிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இன்னும் உலகத்துல பின்னோக்கி இருக்கிறவங்க பின்தங்கி இருக்கிறவங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்குதுங்கிறத அந்த பொண்ணு ஜஸ்டிஃபை பண்றா. அதை பார்க்கும்போது யாராக இருந்தாலும் அழுவார்கள் தான். ஏன்னா நாம எல்லோருமே எமோஷனலி ட்ரிவன் பீப்புள் கூடுமானவரை. இன்னமும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போடக்கூடிய மக்கள் ஏன் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளையும் புறந்தள்ளிவிட்டு அன்பில் மகேஷ் ஏன் போனாரு, விஜயபாஸ்கர் ஏன் போனாரு, நான் சொல்றது எம்ஆர் விஜயபாஸ்கர் யாரும் கேட்கல, அதிமுகவை சேர்ந்த அமைச்சர் போனதை பற்றி. பட் இருந்தாலும் சொல்றேன், செந்தில் பாலாஜி ஏன் போனாரு அப்படின்னா, நான் எல்லோரும் சொல்றதை மீண்டும் ஒரு முறை சொல்லணும்னு நினைக்கிறேன். கரூரில் இந்த நிகழ்வு நடந்ததுனால் ஓகே, நான் சொல்றது இந்த ஒரு நபர் ஆணையத்தினுடைய விசாரணை என்ன, இதில் யார் உண்மையான குற்றவாளிகள், இது எல்லாம் நான் சொன்ன மாதிரி லெட் இட் கம் அவுட். ஐ ஹாவ் ஃபெய்த் இன் த ஜுடிஷியல் சிஸ்டம். எனக்கு இந்த சட்டத்தின் மேல், இந்த நீதிமன்றங்களின் மேல் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அதன் அடிப்படையில் நான் என்னுடைய முன் அனுமானங்களை சொல்வதை கடந்துவிட்டு நான் பின்னாடி வந்து வேற ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். கரூருங்கிறதுனால நம்மளால இந்த அளவுக்காவது ஒரு சிஸ்டத்தை நம்மளால ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடிஞ்சது. வேறு ஏதோ ஒரு ஊர், மருத்துவ வசதிகள் சென்று சேராத ஒரு ஊர், தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் மருத்துவ வசதி வந்துருச்சுன்னு சொல்ல இப்போ சில தினங்களுக்கு முன்பாக என்னுடைய சொந்த மாவட்டம் திருவாரூர், நாகப்பட்டினம் இங்கெல்லாம் போய் பேசினார். ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய தொகுதிக்கு போயிருந்தாருன்னு வச்சுக்கோ. ஒரு உதாரணத்துக்கு திருத்துறைப்பூண்டியில் அவர் பேசும்போது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருந்ததுன்னா இன்னும் வேறு மாதிரி இந்த சேதம் என்பது நடந்திருக்கும். செந்தில் பாலாஜி ஏன் போனாரு அப்படின்னா ஏன் போகல அப்படிங்கிற கேள்வி அடுத்து வரும். அன்பில் மகேஷ் ஏன் அவ்வளோ சீக்கிரம் போனாரு, பக்கத்து மாவட்டம் தானே, ஏன் போயிருக்க முடியாதுங்கிற கேள்வி வரும். ஏன் அரசு உடனடியாக நிவாரணம் அறிவிச்சது, ஒவ்வொரு தடவையும் இவங்க நிவாரணம் அறிவிக்கணும்னு யாராவது கோரிக்கை வச்சாதான் அறிவிப்பீங்களா, ஏன் முன்னாடியே அறிவிக்க மாட்டாங்களா கேள்வி வரும். விசாரணை ஆணையம் வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் சொன்ன பிறகுதான் விசாரணை ஆணையம் வச்சாங்களா, இல்லை இந்த முறை முன்னாடியே அதையும் அறிவிச்சிருவோம். ஸோ இதெல்லாம் ஏன் முன்னாடியே அறிவிச்சாங்கிற ஒரு கேள்வி கேட்கறதுக்கான ஒரு உரிமை உனக்கு இருக்குதானே இருக்குது. நான் அதையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த அரசு வந்து என்ன நினைக்கக்கூடாதுன்னா எதிர்கேள்விகளை கேட்கக்கூடாது, எதிர்கேள்வி கேட்கறவங்க குரவலை எல்லாத்தையும் நெரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவதூறுகள், ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் பரப்பப்படுகிறதா, அதை நீங்க கேள்வி கேளுங்க. ஆனா இப்படியெல்லாம் இருக்குமான்னு ஒருத்தன் கேள்வி கேட்கறதுனாலேயே அவனுடைய உள்நோக்கம் தவறு, அவன் இந்த அரசை வந்து களங்கப்படுத்துறான் அப்படின்னு சொல்லி நீங்க கைது செய்ய முற்பட்டீங்கன்னா, நீங்கள் இது போன்ற எத்தனையோ பேரை இந்த 4 ஆண்டுகளில் கைது செய்திருக்க வேண்டும். எத்தனையோ மத்திய அரசினுடைய நலத்திட்டங்களை, பஹல்காம் முதல் ஆபரேஷன் சிந்தூர் வரை அனைத்தையும் இங்கு கேள்வி கேட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் மத்திய அரசு தேடி பிடிச்சு கைது பண்ணோம்னா தமிழ்நாட்டில் தான் அதிக பேரை கைது பண்ணணும். ஸோ அப்படின்னா மத்திய அரசினுடைய தேசத்தினுடைய பாதுகாப்பு, இந்திய அரசினுடைய இறையாண்மை கருதி மத்திய அரசை விமர்சிக்கக்கூடிய அல்லது மத்திய அரசை குற்றவாளி கூண்டில் நிறுத்தக்கூடிய அல்லது மத்திய அரசை இழிவுபடுத்தக்கூடிய நபர்களை எல்லாம் இங்க ஃப்ரீயா விட்டுருவீங்க. உங்களுக்கு எதிராக கேள்வி கேட்கிறவங்களை உடனடியாக கைது பண்ணுவீங்கன்னா இது தவறு. இந்த இடத்த நான் மறுபடியும் அழுத்தமா சொல்லணும்னு நினைக்கிறேன். கான்ஸ்பிரசி தியரிஸை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு அல்லது ஏதோ ஒரு கட்சியினிடம் கூலி பெற்றுக்கொண்டு எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைத்தார்கள் என்றால் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டியவர்கள். ஆனால் கருத்தே சொல்லக்கூடாதுன்னா அது தப்பு. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்றான், இங்க கட்சிக்காரன் பேசணும் இல்ல, பொதுமக்கள் சொல்றான், ஏங்க இங்க கொடுத்தாங்க, ஏங்க விஜய்க்குள்ள கூட்டம் வரும் தெரியலைங்க, இந்த அரசாங்கத்துக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்கறான். அது பொதுமக்களுடைய குரல். எப்படி அந்த பொதுமக்களை தூக்கி உள்ளார வைப்பீங்களா? அவன் வார சம்பளத்துக்கு எங்கேயோ டெக்ஸ்டைல் மில்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன், அவனை தூக்கி உள்ளார வைக்க போறீங்களா? ஃபெலிக்ஸ் ஜெனரல்ல தூக்கி உள்ளார வச்சிருக்க மாதிரி இன்னும் எவ்வளவு பேரை தூக்கி உள்ளார வைக்க போறீங்க? அப்போ முதற்கட்ட நடவடிக்கை நீங்க எடுத்துட்டீங்க. என்ன எடுத்துட்டீங்க? நிவாரணம் கொடுத்துட்டீங்க. மருத்துவ வசதிகள் போதுமான அளவு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டீங்க. சிச்சுவேஷனை கண்ட்ரோல்குள்ளார கொண்டுட்டு வந்தாச்சு. அடுத்தடுத்த இடங்களில் இனிமேல் பிரச்சார கூட்டம் நடத்தும் பொழுது எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புறோம். நீதிமன்றம் தலையிட போகுது. அந்த பக்கம் அவங்க நீதிமன்றத்தில் இதை பற்றி நீதி விசாரணை வேணும்னு தாவேகா கட்சியினர் கேட்டிருக்காங்க. இந்த பக்கம் அருணா ஜெகதீஷனுடைய ஆணையம் விசாரணை நடத்திட்டு இருக்கு. ஸோ இப்படித்தான் இதில் ப்ரொடக்டிவ் மெஷர்ஸ் எடுக்க முடியும். கூடுதலாக உங்களுடைய ஏஜென்சிஸை வச்சு, உங்களுடைய ஃபேக்ட் செக்கிங் யூனிட்டோ அல்லது உங்களுடைய அரசு இயந்திரங்களை வச்சோ பொய் செய்திகளை பரப்புவோர் மீது, வதந்திகளை பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றீங்க. அதுவரை சரி. எது பொய் எது வதந்தி என்பதை விசாரணை ஆணையம் தான் சொல்ல முடியும், நீங்களே சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு விசாரணை ஆணையம் தான் அதை விசாரிக்கணும்னு தான் நீங்க அதை அமைச்சே இருக்கீங்க. இல்லைன்னா காவல்துறை விசாரிக்கணும்னு சொல்லி முடிச்சிருப்பீங்களே. இன்னைக்கு எஃப்ஐஆர் காப்பி வெளியில வரதை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு அவங்க கேட்ட லெட்டர் ஃபார் த பிளேஸ் அப்ரூவலுக்காக அவங்க கொடுத்த அந்த அனுமதி கடிதத்தை நாம் பார்க்கிறோம். அந்த அனுமதி கடிதம் எடிட் ஆகி பரவுது. அவங்க கேட்ட இடத்தை தவிர வேற ஒரு இடத்தை போட்டு பரப்புறாங்க. ஸோ இதெல்லாம் யார் செய்யறாங்க? அன்பில் மகேஷ் பொய்யா மொழிக்கு ஆதரவாக 1000 பதிவுகள், செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக 1000 பதிவுகள், விஜய்க்கு ஆதரவாக 1,00,000 பதிவுகள், அண்ணாமலைக்கு ஆதரவாக 1,00,000 பதிவுகள் என்று ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இதுல ஸ்டாண்ட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமானது அடுத்த கட்டம் என்ன? அடுத்த முறை இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு விஜய் பிரச்சாரம் பண்ணவே வரமாட்டாரா? எப்படி மீண்டு வருவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வருவாரு. நான் தான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் சிஸ்டம் பண்ணணும். இது மறுபடியும் இன்னொரு இடத்துல நடக்க விட்டுட்டு திரும்ப விஜய் பிரச்சாரம் பண்ண வந்தா கரூர்ல இவ்வளவு பேர் செது போயிட்டாங்கிறதுனால மற்ற ஊர்களில் கூட்டம் வராம இருக்குமா என்ன? ஒரு சின்ன தயக்கம் இருக்கலாம். ரொம்ப ஒண்ணுமே இருக்காது. மைன்யூட்டா அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அல்லு அர்ஜுனுடைய திரைப்படத்தை பார்ப்பதற்காக, அல்லு அர்ஜுன் அந்த தியேட்டருக்கு வருகிறார் என்று சொன்னதற்காக அந்த தியேட்டருக்கு வந்து ஒரு பெண் இறந்து போனாங்க. நடந்ததா இல்லையா? இது தொடர்பாக அல்லு அர்ஜுனை கைது பண்ணாங்களா? முதல் குரலாக தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட குரல் தான் எழ தொடங்கினுச்சு.
அல்லு அர்ஜுனை கைது பண்ண மாதிரி விஜயை கைது பண்ணணும் சொன்னாங்களா இல்லையா? சோ அப்படி சொல்றவர்கள் எல்லோருக்குமே உண்மையாகவே நீதி கிடைக்க வேண்டும் என்பது நோக்கமா அல்லது விஜய் கைது செய்யப்பட வேண்டும் என்பது நோக்கமா? விஜய் கைது செய்யப்பட வேண்டும். விஜய் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் கூடுமானவரை பல பேருடைய நோக்கமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட். சரி, இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுல செந்தில் பாலாஜி தான் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் செய்துட்டாரு, செந்தில் பாலாஜி தான் இதுல குற்றவாளி அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய கூட்டம் எல்லோருக்குமே உண்மையாகவே குற்றவாளியாக செந்தில் பாலாஜி இருந்து அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது நோக்கமா அல்லது திமுக அமைச்சர் ஒருவர் மேல் களங்கம் கற்பிக்க வேண்டும் என்பது நோக்கமா? அதுவும் பிளஸ் விஜயை சேஃப்கார்ட் பண்ணணும், விஜய் வந்து இதுல இருந்து வெளியே. பேசிக்கலி இங்க எல்லோருக்குமே ஒரு கருத்தை சொல்வதற்கு முன்பாக ஒரு உள்நோக்கம் ஒன்று இருக்கிறது, பொது நோக்கம் ஒன்றும் இருக்கிறது. உள்நோக்கம் எவ்வளோ, பொது நோக்கம் எவ்வளோ அப்படிங்கிறது தான். இப்ப இந்த வீடியோவை நம்ம பேசும்பொழுது எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொது நோக்கம் என்னன்னா, அடுத்த தடவை இப்படி ஒரு நடக்காம இருக்கும். என்ன பண்ண போறீங்க? விஜய் பிரச்சாரமே பண்ணக்கூடாதுன்னு வரக்கூடாதுன்னு சட்டம் போட முடியாது. விஜய் பிரச்சாரம் பண்ண வந்துதான் ஆவாரு. அப்ப விஜய் பிரச்சாரம் பண்ண வரும் பொழுது எப்படி இதை ரெகுலரைஸ் பண்ண போறீங்க? இதுல உண்மை தெரிஞ்சுதான் ஆகணும். இது எப்படிங்கிறது தெரியணும். உடற்கூறாய்வு என்பது என்ன சொல்லி இருக்கு? எப்படி மூச்சு திணறல் இறந்து போனாங்கிறது தான். மூச்சு திணறல்ங்கிறது எப்படிப்பட்ட மூச்சு திணறல், எதனால் ஏற்பட்ட மூச்சு திணறல்? கிரௌடு ஒரு இடத்துல கிரௌட வந்து நீ வந்து வேற ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. இங்க நிறைய வீடியோக்கள் இப்ப நிறைய பேர் பேசுறாங்கல்ல, இடிச்சு தள்ளினாங்க, குத்தி தள்ளினாங்க, கழுத்துல மிதிச்சாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. கிரௌடு ஏற 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 நீ நார்மலா ஒரு இடத்துக்குள்ளார ஒன்றும் இல்லை, நீ இதை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோ. ஒரு லிஃப்ட் இருக்கு, 8 பேர் ஏறலாம், 20 பேர் அந்த லிஃப்ட்டுக்குள்ளார வச்சு அழுத்துறோம், ஏத்துறோம். இது கொலை முயற்சியா இல்லையா? கொலை முயற்சியா இல்லையா? உள்ளுக்குள்ளார இருந்து இந்த லிஃப்ட் மேல இருந்து கீழே போயிட்டு வரதுக்குள்ளாமே யாரோ ஒருத்தர் அங்க உள்ளார மயக்கம் போடுவதற்கோ இறந்து போவதற்கோ சாத்தியம் இருக்குது. அப்போ இங்கு கொலை முயற்சி என்பது நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி கத்தி எடுத்து குத்துவதோ, பாம்பை தூக்கி போடுறதோ, அல்லது அருவாள் எடுத்து வெட்டுறதோ, அல்லது வந்து விஷத்தை கலக்கிறதோ அல்ல. அந்த கொலை முயற்சி எப்படி வேணாலும் செய்யலாமா இல்லையா? ஒரு வேகமாக வாகனத்துல போறாரு, ஒரு சைக்கிள்ல போயிட்டு இருக்காரு, குறுக்க குச்சியை விடுறோம், இது கொலை முயற்சியா இல்லையா? அவர் என்ன கத்தியா வச்சிருந்தாரு, ஏங்க கையில குச்சி தானங்க வச்சிருந்தாருன்னு சொல்ல முடியுமா என்ன? சோ அப்போ கூட்டத்தை அதிகமாக அந்த இடத்தில் திரட்டியதும் கொலை முயற்சி தான். அந்த கூட்டத்தை அதிகமாக திரட்டிய அந்த குற்றச்சாட்டு தாவேகாவினுடையதா அல்லது பொதுமக்களினுடையதா அல்லது திமுக திட்டமிட்டு பரப்பியதா? இதை எல்லாத்தையும் தான் விசாரிக்கிறதுக்கு யார் பண்ண போறா? விசாரணை ஆணையம் இருக்குது. அதற்கு முன்பாக தீர்ப்புகள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணாமலையினுடைய பிரஸ் மீட் இன்னைக்கு தாவேகா தொண்டர்களால பரப்பப்படுது. இதே நேரத்தில் அண்ணாமலை மட்டும் விஜய் மேல தவறுன்னு பேசியிருந்தாருன்னா பரப்பியிருப்பாங்களா? அப்போ தாவேகாவினுடைய நிலைப்பாட்டை, விஜய் சொல்ல வேண்டிய ஒரு விளக்கத்தை விஜய்க்கு பதிலாக யார் பேசியதா நான் பாக்குறேன்? அண்ணாமலை பேசியதா நான் பாக்குறேன். இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக விஜயின் மேல் இருந்த அழுத்தத்தை கூடுமானவரை குறைச்சு விஜய் பேச வேண்டிய விஷயங்களை 3 பேர் பேசினதா நான் பாக்குறேன். அந்த 3 பேருமே விஜய்க்கு ரொம்ப இக்கட்டான தருணத்தில் மிகப்பெரிய, இன்னும் சொல்ல போனா ஒரு வாழ்நாள் உதவின்னு கூட சொல்லலாம், லைஃப் டைம் ஹெல்ப் பண்ணியிருக்கதா நான் பாக்குறேன். முதலான நபர் வந்து திரு அண்ணாமலை அவர்கள். அவர் பேசிய அந்த பிரஸ் மீட், அதை பத்தி நான் ரொம்ப டீடைலா பேசணும்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்காவில் இருக்கிறாரு. ஸ்ரீலங்காவில் இந்த தகவல் அவருக்கு சென்று சேருது. உடனடியாக இலங்கை பயணத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு நேரடியாக கரூர் வராரு. கரூர் வந்து அவர் ரீச் ஆனோடனே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாரு, எல்லாரையும் விசிட் பண்ணுறாரு, ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இந்த ஒட்டுமொத்த கரூர் சம்பவம் தொடர்பாக ஒரு டீடைல்டு ப்ரெஸ் மீட் வித் லீகல் இன்டர்பிரட்டேஷன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். உணர்வு ரீதியாக அணுகாமல் அனைத்தையுமே மிக தெளிவாக பாயிண்ட் பை பாயிண்ட் எப்படி இதை பிரேக் பண்ணி எப்படி எதை அணுகணும், எதை எப்படி பார்க்கணும், ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ரேலி நடக்கும் பொழுது என்ன மாதிரியான ஒரு முன் ஏற்பாடுகளை காவல்துறை செய்திருக்க வேண்டும், காவல்துறையில் இருக்கக்கூடிய போதாமைகள் என்ன, தன்னுடைய சந்தேகங்கள் என்ன, அதற்கான காரணங்கள் என்ன, இதை மிக தெளிவாக அடக்கினார். நிறைய டிவிகே தொண்டர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக இருந்தது. அவங்க அண்ணாமலையினுடைய ஸ்பீச் எடுத்து பரப்பிட்டு இருந்தாங்க, இன்று வரை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் திரு அண்ணாமலை அவர்களிடம் மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க சோசியல் மீடியால, தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்லாம். அண்ணாமலை இதையெல்லாம் எதிர்பார்த்து அந்த பிரஸ் மீட்டை கொடுத்துருக்க மாட்டார். அவர் கூட நம்ம பழகிருக்கோங்கிறதுனால நான் சொல்றேன், அவருடைய இயல்பு இதுதான். எந்த ஒரு இஷ்யூவா இருந்தாலும் முதல்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த இஷ்யூக்கு வெளியில சொல்லுவாங்களா, அந்த வட்டத்துக்குள்ளார நாம இருந்தா நம்மளால அந்த சொல்யூஷன்ஸை கரெக்டாக கொடுக்க முடியாது, முதல்ல அந்த வட்டத்துக்குள்ளே இருந்து வெளியில வருவார். அதான் அவருடைய நேச்சரே. இதுன்னு இல்லை, எனிதிங், பி எனி டாபிக், பி எனி டிஸ்கஷன், பி எனி இஷ்யூ, ஃபர்ஸ்ட் அந்த வட்டத்திலிருந்து வெளியில் வந்து அந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் அணுகி அதனுடைய அந்த பிரஸ் மீட் அவர் தொடங்கும் போதே அதான் சொல்லுவார், 24 மணி நேரம் ஆச்சு நிகழ்வு நடந்து, இப்போ எனக்கு ஒரு ஸ்டடி இருக்கு, எனக்கு ஒரு புரிதல் இருக்குது அப்படின்னு அந்த பிரஸ் மீட் அவர் கொடுத்தாரு. மிக முக்கியமான ஒரு பிரஸ் மீட். அந்த பிரஸ் மீட்ல நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து திரும்ப பார்க்கறதுக்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். காவல்துறை அந்த பிரஸ் மீட்டை எதிர்பார்க்கல, பலமுறை பார்த்தாங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பிகாஸ் வேறொரு மாதிரியான ஒரு டென்ஷன் இருந்தது. முழுக்க விஜயின் மேல் அந்த கோபம், கொந்தளிப்பு எல்லாம் இருந்ததை சற்று ஆசுவாசப்படுத்தி, நீங்க திமுக பார்த்தும் கோபப்படலாம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அதற்கான காரணங்களை சொல்லி அந்த இஷ்யூ வந்து ஒரு டேக் டைவர்ஷன் எடுக்க வச்சாரு. இது அண்ணாமலையுடைய ஸ்டைல். 2வது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.
ரொம்ப சென்சிபிளா ஹேண்டில் பண்ணாரு. இன்று வரை கேள்விகள் கேட்டுட்டு இருக்காரு, சோஷியல் மீடியால கேள்விகள் கேட்கிறாரு, குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு, அரசியல் பண்றாரு. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ செந்தில் பாலாஜி மேல தவறு இருக்கா இல்லையா, திமுகவினுடைய ரோல் என்ன, இதெல்லாம் தாண்டி உங்க மேல ஒரு குற்றச்சாட்டை தூக்கி போடதான் செய்வாங்க. நீங்க எதிர்க்கட்சியா இருந்தாலும் அதான் பண்ணுவீங்க. இங்க எதிர்க்கட்சியா தான் வேற மாதிரி அதான் சொல்றேன். இப்போ திமுக மட்டும் எதிர்க்கட்சியா இருந்தா அதிமுக ஆட்சியில இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்ததுன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? ஒட்டுமொத்த மீடியாவும் இந்நேரம் வந்து அதிமுகவை நோக்கி அவங்களுடைய கன்ஸை அப்படியே பாயிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் இன்று செய்ய முடியாத ஒரு சூழலில் சிக்கி தவிக்கும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இடத்த ரொம்பவே கிளவரா கேமா பயன்படுத்திக்கிறார். ஏன்னா 40 பேர் செத்து போயிருக்காங்க. அதெல்லாம் வந்து அரசியலுக்கு இப்படி ஒரு விளையாட்டா பயன்படுத்துவாங்களா? எந்த கட்சியா இருந்தாலும் அதான் பண்ணுவாங்க. எந்த கட்சியா இருந்தாலும் அதான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் நாகரீகமாக பல கேள்விகள் வந்து விஜயை விமர்சிக்கிறதுக்கான வாய்ப்போடு அவருக்கு முன்னாடி வைக்கப்பட்ட போது கூட அதையெல்லாம் அவர் கடந்து போறார். அவருடைய மனதுக்குள்ளார கூட்டணி கணக்குகள் கூட ஓடி இருக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு அரசியல்வாதிக்கு அப்படிதான் தோணும். ஒரு அரசியல்வாதி சாவு வீட்டுக்கு போனாலும் அங்க தன்னுடைய அரசியலை எப்படி செய்துவிட்டு வருவது என்றுதான் பார்ப்பான். ஸோ அதுதான் ஒரு அரசியல்வாதிக்கான ஒரு தேர்ந்த ஒரு திறமை அல்லது ஒரு அடிப்படை குணாதிசயம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை ஒரு பொலிட்டிக்கலா மாத்துறாரு, பொலிட்டிக்கலி குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய இன்பதுரை அவர்கள் நேரடியாகவே குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு, நேரடியாக அக்யூஸ் பண்றாரு, திமுக தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்லாம். ஸோ அப்போ அடுத்த கடமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினதுக்கு பிறகு இது பொலிட்டிக்கலா திமுகவை நோக்கி திரும்புது. முதல்ல மாரல் சப்போர்ட் அண்ணாமலை கொடுத்தது, ரெண்டாவது இவர் கொடுத்தது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ், மூணாவதா சீமான் வர்றாரு. சீமான் வந்து எப்போதுமே விமர்சனங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம், அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த குணம் என்னன்னா, நீ என்ன வேணாலும் அவரை விமர்சிச்சு பேசி இருக்கட்டும், உனக்கு ஒரு பிரச்சனைனா அதை யோசிக்காம உடனே வந்து நிற்பார். அது விஜய்க்கு மட்டுமல்ல, சவுக்கு சங்கருக்கு நின்று இருக்கிறார், நிறைய பேருக்கு நின்று இருக்கிறார், நாளை எனக்கு ஒன்றுனாலும் வருவார். அதுதான் அவருடைய குணாதிசயம். நம்ம அவர் 1000 விமர்சனங்கள் அவர் மேல் நம்ம வைத்தோம்னாலும் அதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டாரு. அதுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கானா இருக்கலாம், ஆனால் அதை பற்றி அவர்கள் பெரிதாக கவலைப்படக்கூடிய நபர்கள் அல்ல. ஏன்னா யார் கூடயும் கூட்டணியில நான் தனியா தான் போறேன்னு சொல்றவரு எடப்பாடிக்கோ அல்லது வந்து விஜய்க்கோ உதயநிதிக்கோ ஒரு தடவை அமேசான் வந்து எல்லா படத்தையும் வாங்குறானேன்னு சொல்லும் பொழுது அமேசான் வாங்குறதுக்கு என் தம்பி வாங்கினா என்ன அப்படின்னவர். ஸோ அப்போ அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். நானே அதை விமர்சிச்சிருக்கேன். என்னங்க நீங்க உங்களுக்கு இவ்வளவு நாளா ஆதரிச்சது எதுக்கு, ரெட் ஜெயண்ட் படம் வாங்கணும்னு சொல்றதுக்கா அப்படின்னு. ஆனா அதுதான் அதுதான் சீமான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் அவர்கிட்ட இருந்து வருது. அவர் என்ன பண்றாரு, மிக தெளிவாக தன்னுடைய நிலைப்பாடுகளை அவர் சொல்றாரு. ஓகே, விஜயின் மேல் தவறு இல்லை, விஜய் இந்த நேரத்தில் பேச முடியாது, விஜய் எமோஷனலாக ஸ்ட்ரக் ஆகிருப்பாரு, ஸோ விஜய் பேசணும் நம்ம எதிர்பார்க்கறது அவசியம் இல்லை. இப்படி தொடங்கி பல்வேறு விஷயங்களை விஜயினுடைய குரலாக பதிவு செய்தார். சீமான் விஜய்க்கு வேண்டுமானால் பொருட்டாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சீமான் மீண்டும் ஒரு முறை தனக்கு எல்லோருமே ஒரு பொருட்டாக நினைத்து நடப்பவன் என்பதை ரொம்ப அழுத்தமாக நிரூபிச்சிருக்கதான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த 3 பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸும் ரொம்ப அழுத்தமாக வந்தது. இதற்கு பிறகு இதே இடத்த ஜஸ்டிஃபை பண்ணி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. குறிப்பாக தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியிருந்தாரு. இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் கூட பார்த்தீங்கன்னா, மற்ற கட்சிகள் திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் கூட விஜய் விமர்சிச்சார்கள். ஆனால் விஜயினுடைய ஒட்டுமொத்த அந்த கட்சியும் தடை செய்யப்பட வேண்டும், குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும் என்பதெல்லாம் கட்சிகளுடைய கோரிக்கைகளாக இல்லை. சோசியல் மீடியாவில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பேசினார்களே தவிர கூடுமான வரை திமுக கூட்டணி கட்சியில் இருப்பவர்கள் கூட ஓரளவுக்கு நியாயமாக நடந்து கொண்டார்கள். சிலர் எப்போதும் பேசுவாங்க, ஆளுநர் ஷானவாஸ்லாம் விஜய் கைது பண்ணும், தாவேக்காவை தடை பண்ணணும்லாம் ஏதோ பேசிட்டு இருந்தாரு. ஓகே, ஒருவேளை நாகப்பட்டினத்தில் தாவேக்கா வேட்பாளருக்கு அதிகமான ஆதரவு இருக்குது அப்படின்னு கூட அவருக்கு தெரிய வந்திருக்கலாம். பட் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒட்டுமொத்த இந்த நிகழ்வையும் நாம் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுது இது நமக்கு சொல்லக்கூடிய செய்தி ஒன்றுதான். என்னன்னா, இங்க எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு அரசியல் இருக்குது. இங்க எல்லா அரசியல் கட்சிகளும் அரசியல் தான் பண்ணுவாங்க. அவங்க பொது தொண்டு பண்ணணும் அல்லது பொதுமக்களுக்கு சேவை பண்ணணும்னா அவங்க என்ஜிஓல நடத்தி இருக்கணும். அவங்க ஏன் கட்சி நடத்த போறாங்க? அப்ப கட்சி நடத்துறாங்கனாலே அவங்க யாரு தான்? அரசியல்வாதி. அவங்க அரசியல்வாதிகள் தான். அரசியல்வாதி என்பவன் நான் சொன்ன மாதிரி ஒரு துக்க வீட்டுக்கு போனாலும் அங்கிருந்து தனக்கு எத்தனை ஓட்டுகளை தன் வசமாக்கலாம் என்றுதான் அவனுடைய எண்ண ஓட்டம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பொதுமக்களாகிய நாம தான் நம்மளை பார்த்துக்கணும். ஓகே, ரொம்ப சிம்பிள். அரசாங்கம் பார்த்துக்கும், அவங்க பார்த்துப்பாங்க, இவங்க பார்த்துப்பாங்கலாம் இல்லை. நாம முதல்ல இப்படியான ஒரு கூட்டங்களுக்கு செல்வதன் மூலமாக அடைய போகும் விஷயம் என்ன? இன்னைக்கு தொழில்நுட்பம் உங்களுடைய உள்ளங்கையில, உங்களுடைய அலைபேசிகள்ல நீங்க அதை லைவா பாக்குறீங்க, நேரடியா பாக்குறீங்க. அதை தாண்டி இப்படி நீங்க போறீங்க அப்படின்னா, இப்படி போறதை தாண்டி டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுறது, இந்த கோவில் மேல ஏறுறது, நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேனே, வண்டியில வந்து விஜயோட கேரவன் பக்கத்துல போய் அப்படியே சரிஞ்சு விடுறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், தவேகாவினர் வருத்தப்பட்டாலும், அவர்கள் வேதனைப்பட்டாலும், துன்பப்பட்டாலும், துயரப்பட்டாலும் உண்மை ஒன்றுதான், மிக மிக ஆபத்தான ரசிகர் கூட்டத்தை தன்னகத்தை கொண்டிருக்கிறார் விஜய். இதனுடைய அர்த்தம் வந்து அவங்க எல்லாம் டாக்ஸிக்னு சொல்ல, அவங்க எல்லாம் வயதினுடைய வேகத்தில் இருக்கிறார்கள். உயிரை பற்றிய பயம் இல்லை, உயிரை பற்றின மதிப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா
டூ வீலரில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து விஜயனுடைய வாகனத்துக்கு கீழே போய் விழுறாங்க. ஸோ அப்போது அவங்களுக்கு வந்து தன்னுடைய தாய் தந்தையர் எப்படிப்பட்ட கனவுகளோடு பெற்றெடுத்திருப்பாங்க, என்ன மாதிரியான ஒரு கடமை இருக்குது, தன்னுடைய உயிர் எவ்வளோ ப்ரெஷியஸ்னு தோன்ற ஒருத்தன் ஒரு நடிகர் போகிற வாகனத்துக்குள்ளார துரத்திக்கிட்டே போவானா? அப்படி துரத்திக்கிட்டே போகும்போது என்ன வேணாலும் நடக்கலாம். காரில் போகிறாரு, கேரவனில் போகிறாரு, அவருக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் உனக்கு என்ன வேணாலும் ஆகலாம். நீ ஒன்றும் இல்லை, வாகனத்துலேருந்து கீழே விழற, நடக்க முடியாமல் போகிறது, கால் போயிடுது, கை போயிடுது, காலம் முழுக்க நீ என்ன பண்ணுவ? இதெல்லாம் வந்து பேசணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ப்ரீச்சியா நீங்கெல்லாம் என்ன பாடம் நடத்துறீங்களா, இதான் வாய்ப்புன்னு சொல்லி தாவேக்காவை நீங்க முடிச்சு விட பாக்குறீங்க, விஜயை களங்கப்படுத்துறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க. சொல்வது நம் கடமை, கேட்கறதும் கேட்கறதும் விருப்பம். ஒரு காலகட்டத்தில் நானும் இதெல்லாம் கடந்து தான் வந்திருப்பேன். ஆனால் என்ன இவ்வளோ பைத்தியக்காரத்தனமா வண்டி எடுத்துக்கிட்டு பின்னாடியே போகிற அளவுக்கு இல்லை. முதல் நாள் நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ திரையரங்கத்தில் போயிட்டு ரஜினி படம் பார்க்கணும், அஜித் படம் பார்க்கணும். 4 மணிக்கு அந்த தியேட்டரில் அந்த க்ரௌடில் நசுங்கி பிதுங்கி 100 ரூபா டிக்கெட்டை 500 ரூபா கொடுத்து வாங்கி, அந்த 500 ரூபா கொடுத்து வாங்கி உள்ளார நசுங்கி பிதுங்கி போய் உட்காரணும். போகும்போது சட்டையில பட்டன் எல்லாம் பிச்சிருவாங்க. இப்படியெல்லாம் படம் பார்த்த காலகட்டங்களை கடந்து வந்தவன் என்ற அடிப்படையில் நீ நிற்கிற இடத்துல தாண்டா நானும் நின்னுங்கிற உரிமையில சொல்றேன், இது வேண்டாம். நீ அரசியல் பண்ணு. நான் மறுபடியும் சொல்றேன், தாவேக்காவை தடை செய், விஜயை கைது செய், தாவேக்கா தொண்டர்களை பிடித்து உள்ளே தள்ளு, அவர்கள் எல்லாம் ஜாம்பி கூட்டம். I am not going to that extent, but I'm telling you very frankly, உன்னை இன்று அரசியலுக்கு வா என்று அழைக்கக்கூடிய எந்த ஒரு தலைவனும் நாளைக்கு ஒரு ஆபத்து என்றால் உன்னுடன் வந்து நிற்க மாட்டான். நீ தான் உனக்கு ஏபி போடணும், நீ தான் ஜெயிலுக்கு போகணும், நீ தான் ஜாமீன் வாங்கணும், உன்னுடைய குடும்பம் தான் சஃபர் ஆகும், உன்னுடைய உயிரை தான் நீ இழக்க போற. இதுவரை ஏதாவது கூட்ட நெரிசலில் சிக்கி தலைவர் பலிங்கிற நியூஸ் வந்திருக்கா? தொண்டர்கள் மட்டும்தான் பலியாயிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ செந்தில் பாலாஜி தான் காரணம் என்று எழுதி வைத்து விட்டு ஒரு தாவேக்கா நிர்வாகி இறந்து போயிட்டாரு. ஏன் விஜய்க்கு தோணல? ஏன்பா விஜய்க்கு தோணல? விஜய்க்கு தோணி இருக்கலாம்ல, ஐயோ என்னால 40 உயிர் போயிடுச்சு, என்னால் தானே இப்படிப்பட்ட ஒரு சிரமம் ஏற்பட்டது என்று ஏன் விஜய் சூசைட் அட்டம் பண்ணல? அப்போ விஜய்க்கு விஜயோட உயிரோட மதிப்பு தெரியுது, உனக்கு உன் உயிரோட மதிப்பு தெரியல. உன் உயிரோட மதிப்பு உனக்கு தெரியல. உன் உயிரோட மதிப்பு தெரிஞ்சதுன்னா நீ இப்படி போக மாட்ட. அண்ணாமலை சொன்ன மாதிரி உங்களுக்கு உங்க அப்பா அம்மா இருக்கிறது ஒரே பையன் நீங்க தான். அஃப்கோர்ஸ் எஸ். எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு அப்பாவா விஜய் அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டா வளர்த்ததுனால தான் விஜய்க்கு நல்லா தெரியுது இந்த மாதிரி யாரோ ஒரு கூட்டத்தில் போய் நிற்க கூடாது, தனக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கணும்னு. புரியுதா? விஜய் போய் எங்கேயாவது நின்று இருந்தா எஸ்ஐசி என்ன பண்ணிருப்பாரு? 18-19 வயசுல விஜய் இந்த மாதிரி யாரோட பின்னாடியோ, கலைஞர் பின்னாடியோ, எம்ஜிஆர் பின்னாடியோ போய் கூட்டத்தில் நின்று இருந்தா எஸ்ஐசி 4 அறை விட்டு வீட்டுக்குள்ளார தூக்கி உள்ளார போட்டு கை காலை முறிச்சு ஒழுங்கா போய் லயோலால மீதி இருக்கிற காலேஜ் அப்படி கோர்ஸை முடின்னு சொல்லியிருப்பாரு. எகெயின் டு சம்மரைஸ், இந்த கான்வர்சேஷனுடைய நோக்கம் இட்ஸ் டு டிக்ளேர் தட் எங்களுக்கு எந்த விதமான ஸ்டாண்ட்ஸும் கிடையாது. இந்த நிகழ்வை பொறுத்தவரை எனக்கு தனிப்பட்ட முறையில் ராஜவேல் நாகராஜனால் அந்த நிகழ்வை என்னால் இது அந்த ஹெவினஸ்லேருந்து இன்னும் என்னால் வெளியில் வரவும் முடியல. எனக்கு இதில் பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இவர்கள் தவறு, அவர்கள் தவறு, செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ், திமுக, தாவேகா, அதிமுக, ஐயா சாமி விட்டுருங்க. பாவம், ரொம்ப 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 வாட் டு சே லைக் அன்றாடம் காட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் இப்படிப்பட்ட கூட்டங்களில் வந்து திரண்டு நிற்கிறார்கள். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரம், ஓகே, ஒரு குடும்பத்தில் ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு பையன் 10 நாள் ஜெயிலுக்கு போனானாலே அவன் குடும்பம் தடுமாறிடுது. அவன் இறந்து போயிட்டானா அந்த குடும்பம் என்ன ஆகும்? நீங்கள் என்னதான் இழப்பீடு கொடுங்க, 20 லட்சம் இல்லை 20 கோடி கூட கொடுங்களேன், திரும்ப கொண்டு வந்து அந்த 20 கோடிக்கு மேலே அவன் ஒரு 10 ரூபாயை வச்சு உன்கிட்ட திரும்ப கொடுத்து அந்த உயிரை கொடுன்னு சொன்னால் அவனால் முடியுமா? அப்படின்னா தயவு செய்து உயிரோடு விளையாடாதீர்கள். இது எல்லா கட்சிகளுக்குமே நான் சொல்றது, கூட்டத்தை திரட்டக்கூடிய கட்சிகளுக்கும், கூட்டத்தில் கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய கட்சிகளுக்கும், அல்லது தனிநபர்களுக்கும், அல்லது இந்த கூட்டம் இப்படி திரண்டது, இப்படித்தான் இது நடந்தது என்று இதை வைத்து சோஷியல் மீடியாவில் பெரிய பெரிய தியரிஸ் பேசக்கூடிய அந்த மிகப்பெரிய டிடெக்டிவ்ஸ்க்கும் சேர்த்து சொல்கிறேன், உயிரோடு விளையாடாதீங்க. ஒரு உயிர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விலை மதிப்பற்றது. அந்த குடும்பங்கள் இன்று அனாதரவாக நின்று கொண்டிருக்கிறார்கள். பாஜக ஒரு கமிட்டி அனுப்பலாம், காங்கிரஸ் ஒரு கமிட்டி அனுப்பலாம், அருணா ஜெகதீஷன் குழு ஆணையத்தின் மூலமாக அவங்க ஃபைண்டிங்ஸை சொல்லலாம், போன உயிர் வரப்போறதில்லை. இப்படிப்பட்ட ஒரு நாள் இனி தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய வரலாற்றில், உலகத்தினுடைய வரலாற்றில் எங்குமே உருவாகக்கூடாது. ஒவ்வொரு தனிநபரும் தன்னுடைய உயிரினுடைய மதிப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இதுதான் இந்த ஒட்டுமொத்த இஷ்யூவில் என்னோட ஸ்டாண்ட். இதை எனக்கு சொல்றதுக்கே எனக்கு 3 நாள் ஆகியிருக்கு. ஏன்னா நம்ம என்ன பேசுறோம்னாலும் அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் உள்நோக்கம் கற்பிப்பாங்க. ஏன் இவர் வந்து அண்ணாமலை சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பேசலை, ஏன் இவர் வந்து நயினார் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பேசலை, ஏன் இவர் வந்து செந்தில் பாலாஜிக்கு இவ்வளோ மூட்டு கொடுக்குறாரு, ஏன் அன்பில் மகேஷை வந்து இவர் வந்து மற்றவங்க மாதிரி கிழிச்சு தொங்க விடலைன்னு என் நோக்கம் அது அல்ல. அங்கே இறந்து போன 40 உயிர்களையும் நான் தாவேகா தொண்டர்களாக பார்க்கவில்லை, பொதுமக்களாக என்னுடைய சக குடும்பத்தில் ஒருவராக பார்த்தால் என்னுடைய மனது என்ன சொல்லுமோ அதை பகிரணுமா வேணாமாங்கிற ஒரு 100 கேள்விகளை எனக்குள்ளார கேட்டு, சரி ஓகே இதை பற்றி நம்ம பேசுறதுனால அவங்களுக்கு யாருக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்க போகிறதில்ல, யாருக்கும் ஒரு நிவாரணம் கிடைக்க போகிறதில்ல. ஆனால்
இதை சொல்வது என்பது என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹெவினஸை இறக்கி வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு கருதி தான் நான் பேசியிருக்கேன். இதுலேயும் நிறைய சொற்குற்றம் பொருள் குற்றம்லாம் கண்டுபிடிக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுடைய வேலை, என்னுடைய கருத்தை பதிவு செய்வது. ஸோ அவ்வளோதான். நன்றி. ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண்ணெரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.